நம்மளோட ஹீரோயின் ஜியாவை காமிக்கிறாங்க. அவள் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. ஷியானோட ஒய்ஃபாக தான் அவள் இருந்துட்டுருக்கா. லின் ஃபேமிலியோட மருமக. அங்கே ரொம்பவே ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியாக இங்கே வந்துட்டுருக்கா. அங்கே இருக்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்காங்க. அவனுக்கு 2 பிரதர்ஸுமே இருக்காங்க. ரொம்ப மாதம் உள்ள என்ட்ரு ஆகும்போது நம்ம ஹீரோயின் என்னோட லைஃப் எப்படி போயிட்டுருக்குன்னு எனக்கு மட்டும்தானே தெரியும்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கா. அப்போ பாஸ்ட்டில் நடந்த விஷயத்தை காமிக்கிறாங்க. அவங்க சிஸ்டர் பாவம் உன்னை பாரு எப்படி ஒரு பூவரை போய் மேரேஜ் பண்ணியிருக்கா. ஆனால் உன்னோட லைஃப் இப்படி போகும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. உனக்கு கூட ஒரு 2 பிரதர் இன்லா வேற கிடச்சிருக்காங்க அப்படின்ற சொல்லிட்டு ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு போயிருக்கா. திடீர்னு ஃபேமிலி ரொம்ப பெக்கர் ஆகிடுறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலில் வேற பிடிச்சி அடைச்சி வச்சுடுறான். ஹீரோயின் பார்த்தா அங்கே ரொம்ப ரிச்சஸ்ட் பர்சன் ஆகிடுறாங்க. இதெல்லாமே ஹீரோயின் யோசிச்சு பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் யாரோ ரேப் பண்ணியிருக்காங்க. அந்த டயத்தில் அங்கே அவங்க பிரதர் இன்லாம் கண்டுக்காமல் ரூமில் விட்டுட்டு போய் வந்திருக்கான். இப்போ இதெல்லாமே நினச்சி பார்த்துட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே அவங்க சிஸ்டர் என் லைஃப்பை டோட்டலாக நீ கெடுத்துட்ட, இது எல்லாமே எனக்கு தான் வர வேண்டியதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே அட்டாக் பண்ணிடுறான். ஜியான் தயவு செஞ்சு நீ என்னை விட்டுட்டு போயிடாதான்னு சொன்னதும் என்னோட லைஃப்பில் திரும்ப நீ இன்னொரு ஜென்மம் இருந்தால் அதில் நீ என்னை மீட் மட்டும் பண்ணாத அப்படின்ற சைட்டு அங்கே இறந்து போயிடுறான். ரொம்ப இவனுக்கு ஷாக்காகி போயிடுது. ஆஃப்டர் 3 இயர்ஸ்க்கு முன்னாடி காமிக்கிறாங்க நம்ம ஹீரோயினுக்கு இப்போ ரீபிரத் ஆயிடுச்சு போல். அவங்க ஸ்டெப் மதர் அவங்க அப்பா எல்லாருமே லின் ஃபேமிலி கூடயும் ஃபேமிலி கூடயுமே மேரேஜ் நடக்கணும். ஆனால் நீ போய் லின் ஃபேமிலியில் மேரேஜ் பண்ணிக்கோ, சிஸ்டருக்கு தான் ஃபேமிலியில் மேரேஜ் பண்ண வைக்க போகிறோன்னு சொன்னதும் ஹீரோயின் இந்த டைம் என் லைஃப்பில் அப்படி நடக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு என்னை பார்த்தா உங்களுக்கு நான் எடிட் மாதிரி இருக்கா, ஃபேமிலியோட எனக்கு தான் என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் ஆச்சு, தாத்தா எனக்கு தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு, ஸோ நீங்கள் மேரேஜ் எனக்கு அவங்க கூட தான் பண்ணணும்னு சொன்னதும் அவங்க அப்பா உடனே அங்கே பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காரு. நீ ஒழுங்காக நான் சொல்கிறத கேட்டு நடந்துக்கோ, இல்லைன்னு வச்சுக்கோ உன்னோட அம்மாவோட கம்பெனி எல்லாத்தையும் நான் வித்துருவேன்னு சொன்னதும் இதே மாதிரி தான் அந்த டைமே அந்த ஆள் என்ன பிளாக்மெயில் பண்ணி இந்த மேரேஜ் பண்ணி வச்சாரு. பட் ஆனால் இப்போ நான் கண்டிப்பாக அப்படி நடக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கா. அப்பா அவளோட சிஸ்டர் வேமா அங்கே ஓடி நான் லின் ஃபேமிலியில் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னதும் அவங்க அம்மா என்ன பேசிகிட்டு இருக்கா, அவங்க ரொம்ப பூவர் அப்படின்றத சொன்னதும் நீங்கள் பேசாமல் இருங்கம்மா அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சுக்குது நம்மள மாதிரி இவளுக்குமே ரீபான் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு உடனே அவள் அந்த இன்விடேஷன் கார்டை பிடிங்கிட்டு நானே மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற சொல்லிட்டு போகும்போது நில்லுன்னு சொல்லிட்டு அவங்க சிஸ்டர் ரொம்ப கோவப்பட்டு இருக்கும்போது அவங்க அம்மா நீ ஃபேமிலியில் மேரேஜ் பண்ணிட்டேன்னா உன் லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொன்னதும் நீங்கள் பேசாமல் இருங்க நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. அங்கே நம்ம கோயான இவன் தான் நம்மளோட ஹீரோ. அப்பாங்க அவங்ககிட்ட இப்படி லின் ஃபேமிலியில் தான் மேரேஜ் பண்ணுறதுக்கு 2 பொண்ணுங்களுமே சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னு சொன்னதோ அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. சியான்ட் அவங்க பிரதர் 2 பொண்ணுங்களுமே உங்களை தான் மேரேஜ் பண்ண ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற சொன்னதும் அவனுக்கு எதுவுமே புரியலை. நான் இவ்வளோ பூவன் தெரிஞ்சுமா என்கிட்ட இப்படி ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக அவங்க ஃப்ரெண்டு வந்துடுறாங்க. 2 பேருமே இப்படி நடந்த எல்லாத்தையுமே பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ அவங்க சிஸ்டர் வந்துடுறா. நான் பேசாமல் லின் ஃபேமிலியில் மேரேஜ் பண்ணிக்கிறேன், நீ ஃபேமிலியில் போய் மேரேஜ் பண்ணிக்கோ, நான் உனக்கு 1 மில்லியன் காசு கொடுக்குறேன்னு சொன்னதும் என்னது 1 மில்லியனா, அவங்க உனக்கு டவுரியாக கொடுக்குறதே 5 மில்லியன், என்ன போய் இப்படி 1 மில்லியன் வாங்கிட்டு போக சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவ கேட்குறான். அந்த சைடில் தான் நம்ம ஹீரோவுமே அங்கே இருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. பட் அவன் கண்டுக்காமல் அங்கேருந்து போயிடுறான். நீ என்ன நினச்சிட்டு இருக்க, எனக்கு தான் அவன் வேணும்னு சொல்லும்போது அவன் கண்டுக்காமல் போனதுமே நான் உனக்கு 6 மில்லியன் கொடுக்குறேன் அப்படின்ற சொன்னதும் பரவாயில்லப்பா நீ புரிஞ்சுக்கிட்டே அப்படின்ற சைட்டு அங்கே வெட்டிங் கார்டை கொடுத்துட்டு போனதுமே இவளுக்கு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. நான் பாரு எவ்வளோ பெரிய பணக்காரி ஆகிறேன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஹாப்பிட்டு சிரிச்சிட்டு இருக்கா. பிறகு வெட்டிங்காக 2 பேருமே அங்கே கிளம்பி ஹாப்பி ஆகிட்டு வரும்போது நம்ம ஜியா போட்டிருக்கிறது ரொம்ப சூப்பரான ஒரு ட்ரெஸ். ஆனால் ஜியாவை போட்டிருக்கிறது பாரு ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஹஸ்பண்ட் ரொம்ப பூவரான்னு சொன்னதும் அங்கே அவளுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு கடுப்பாயிட்டு நம்ம ஹீரோயின்ட்டு அவன்கிட்ட காசு இல்லாமல் போய் உன்னை பைத்தியகார ஹாஸ்பிட்டலில் ஏதாச்சும் சேர்த்துறாம அவன் சரியான ரூடான்னு சொன்னதுமே பார்த்துக்கோ அவங்க பிரதர்ஸ் கொஞ்சம் மென்டல் டிஸ்டர்பன்ஸ் நினைக்கிறேன், ஒன்று ஏதாச்சும் பண்ணிடாமன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி அவங்க பாஸ்ட் லைஃப்பை பற்றி இங்கே கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க. அவங்க நம்ம ஹீரோவுமே அங்கே சூப்பராக காரில் என்ட்ராகிறான். இங்கே சியானை பார்த்தா அங்கே ஸ்கூட்டியில் தான் என்ட்ராயிருக்கான். 2 பேருமே சேர்ந்து அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே போகும்போது நம்ம ஹீரோயினுக்குமே அங்கே வெட்டிங்குமே ஃபைனலாக முடிஞ்சிருது. அங்கே நம்ம ஹீரோவோட தரப்பில் அங்கே நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் அங்கே டெலிவரி கொடுத்துட்ருக்காங்க. அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பியாகிட்டுருக்கு. இவனோட தரப்பில் எதுவுமே கொடுக்கலன்னு சொன்னதுமே பாவம் இந்த ஆள் இவ்வளோ பூவரா எப்படி இந்த ஆளுக்கு போய் மேரேஜ் பண்ணி வச்சாங்கன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு எல்லாரும் பேசினதும் எல்லாருமே முட்டாள்கள், கொஞ்ச நாளில் பாரு நான் எவ்வளோ பெரிய பணக்காரி
ஆக போகிறேன்னு சொல்லிட்டு. அப்போ என் முன்னாடி வந்துட்டு எல்லோரும் மண்டி போட்டு நிற்பாங்கன்னு சொல்லிட்டு அவள் போயிட்டுருக்கா. இங்கே நம்ம ஹீரோயின் காரில் போயிட்டு இருந்தா, இங்கே இவங்க வந்துட்டு பைக்கில் போயிட்டுருக்காங்க. அங்கே வீட்டுக்கு அவன் கூட்டிகிட்டு வந்ததுமே அவள் ரொம்பவே சந்தோஷமாயிட்டுருக்கா. அப்போ அவன் சொல்கிறான், நான் இவ்வளோ பூவன்னு தெரிஞ்சுமே நீ மேரேஜ் பண்ணியிருக்க, கண்டிப்பாக உன்னோட லைஃப்பில் லவ் தவிர நான் எதுவுமே கொடுக்க மாட்டேன் அப்படின்றத அவன் சொல்லிட்டுருக்கான். அவள் ரொம்பவே சந்தோஷமாயிட்டு, போன ஜென்மத்தில் அவன் கூட சேர்ந்து இருந்தப்போ வெட்டிங் நைட்டில் என்னை வந்து விட்டுட்டு அவன் அப்பவே போயிட்டான். கூட வந்து இவன் என்ன பண்ண போகிறான்னு தெரியலன்னு சொல்லிட்டு இவளோட மனசில் ஃபுல்லாக கூடி சீக்கிரம் பணக்காரி ஆயிடுவோன்னு சொல்லிட்டு அவன் கூட ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஹீரோ அவங்க ரூமுக்கு தூக்கிட்டு வந்துட்டு பெட்டில் தூக்கி போட்டுட்டு, உனக்கு இந்த வீட்டில் வந்துட்டு இந்த ஃபேமிலியோட அடையாளம் வேணால் கிடைக்கும், ஆனால் என்கிட்ட நீ எந்த லவ்வையுமே எதிர்பார்க்காத அப்படின்ட்டு சொன்னதும் அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் சிரிச்சுட்டு அதை பார்த்துட்ருக்கா. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் மிஸ் லூக் வந்துட்டு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சு அப்படின்ற விஷயத்த சொன்னதுமே அவன் கிளம்ப போகும்போது, நீ ஃபஸ்ட்டு வந்துட்டு அவள் இங்கே இருக்காளா இல்லை ஹாஸ்பிட்டலில் இருக்காளான்னு சொல்லிட்டு கால் பண்ணி கேளுன்னு சொன்னதும் அங்கே ஃபோன் பண்ண அவங்க ஹாஸ்பிட்டலில் சேஃபாக இருக்காங்கன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின்ட்ட உனக்கு எப்படி இது தெரியும்னு சொன்னதும், உனக்கு மேரேஜ் நடக்க போதுன்னா கண்டிப்பாக அவளுக்கு ரொம்ப ஹர்ட்டாக இருக்கும், அதனால் ஆல்ரெடி நான் வந்துட்டு அங்கே ஆளெல்லாமே ஏற்பாடு பண்ணிட்டேன்ப்பா, நீ அதை பற்றிலாம் கவலைப்படாத, உன்னோட ஒய்ஃப் மேலே தான் உன்னோட கவனம் இருக்கணும் அப்படின்றத சொல்லிட்டேக்கா. நீ வந்துட்டு உண்மையிலே வந்துட்டு எனக்கு ஒருத்தா இல்லையான்னு நான் தெரிஞ்சுக்க வேணாமான்னு சொன்னதும் நம்ம ஹீரோ, நீ வந்துட்டு என்கிட்ட இப்படியா பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இங்கே கிஸ் பண்ணுற மாதிரி பக்கத்தில் வந்ததுமே ஹீரோயின் கோவப்பட்டு பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, எனக்கு வந்துட்டு இதில் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் கிடையாது, நான் கெஸ்ட் ரூமில் போய் தூங்க போகிறேன், உனக்கு என்ன பிடிக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது ரொம்ப அவனுக்கு கடுப்பாய் போயிடுது. இவன் என்ன நினச்சிட்டு இருக்கா, என்னவே இன்சல்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காளான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்கான். இந்த ஜியான் கூட சேர்ந்து அவங்க ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்ணிச்சேக்கா. பட் அவன் என்னால் இதெல்லாம் இப்போ பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போனதுமே அவள் ரொம்ப ஷாக் ஆகிட்டு, ஒருவேளை நான் வந்துட்டு ஹார்ட்டாக இல்லையா, மேக்கப் போடுறத வச்சு நான் இப்படி இருக்கதான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப அவளுக்கு ஃபீல் ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட் டே அவங்க மதர் இன் லாட்ட அவங்க வந்துட்டு சர்வ் பண்ணிச்சேக்கா. அப்போ அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவளுக்கு அங்கே வந்துட்டு காசெல்லாம் கொடுத்ததுமே இந்த காசு என்ன இவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டு யோசிக்கிறா. பட் அந்த போன லைஃப்பில் வந்துட்டு அவங்க அம்மா அங்கே வந்துட்டு அதை குடிக்க கூட மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணியிருக்காங்க. பட் இதுக்கு எவ்வளோ பெட்ரு அப்படின்ற சொல்லிட்டு அவள் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கா. கூடி சீக்கிரம் எப்படின்னாலும் நான் பணக்காரி ஆயிடுவேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அவங்களுக்கு போய் அங்கே ஷோ பண்ணிட்டு இருக்கும்போது ஆனால் அங்கே உல்ட்டாவும் நடக்குது. நம்ம ஹீரோயினுக்கு அவங்க பேங்கெல்லாம் கொடுத்துட்டு நிறைய பணம்லாம் கொடுக்குறாங்க. என் பையன் உன்னை ஏதாச்சும் வந்து தொந்தரவு பண்ணானா நீ என்கிட்ட சொல்லு, நான் கண்டிப்பாக வந்துட்டு அவனை ஒரு வழி பண்ணிடுவேன்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது ஆண்டி, நான் வந்துட்டு ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின்ட்ட நீ இப்படிலாம் அவங்க முன்னாடி ஆக்டிங் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு சொன்னதோ, ஆக்டிங் பண்ணலன்னா அவங்களுக்கு உடம்பு முடியாமல் போகப்பா, அதனால தான் அப்படின்றத அவ சொல்லிட்டு இருக்கா. அப்போ அந்த மிஸ் லூன்றவ அங்கே வந்துடுறா. நம்ம ஹீரோயினை பார்த்து, நீங்கள் இவங்கள தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்ற சொல்லி கேட்டுட்டு, நேற்று நான் ஹாஸ்பிட்டலில் இருந்து நீங்கள் ஏன் வந்து என்னை பார்க்க வரலன்னு சொன்னதும், அதான் ஆல்ரெடி உனக்கு வந்துட்டு உடம்பு சரியாயிடுச்சு, நான் தான் டாக்டரெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தோமே, அப்புறம் ஏன் உன்னை பார்க்க வரணும், நேற்று எங்களுக்கு வெட்டிங் நைட்டு அதனால தான் அப்படின்ற சொன்னதும் அவளால் எதுவும் பேச முடியலை. அங்கே அந்த ஜியாவை போய் அவங்க அம்மாவை மீட் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பி பேசிட்டு இருக்கா. அப்போ அங்கே அந்த ஜியான் வந்து ஒரு கிஃப்ட்டை வாங்கிட்டு வந்திருக்கான், இதை நீங்கள் வாங்கிக்கோப்பான்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட கொடுத்தா அந்த கிஃப்ட்டை கூட அவர் வாங்க மாட்டாரு. அந்த டயத்தில் நம்ம ஹீரோயின் அங்கே வந்துடுறா. நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு, இவ இதுக்காக இங்கே வந்திருக்கா, நீ மட்டும் என்ன தனியாக வந்துட்டு இருக்கா, உன் ஹஸ்பண்ட் ஏன் வரலையா அப்படின்ற சைட் அவர் ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா. நீ இதுக்காக இப்படி தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்கிறப்ப, ஏன் உன் ஹஸ்பண்டை பற்றி எனக்குன்னா தெரியாதா அப்படின்ற சொன்னதும், அவன் ரொம்ப பிஸியாக இருக்கான் அதனால தான் வரலன்னு சொன்னதும், போய் பேசிகிட்டு இருக்காத, கண்டிப்பாக எனக்கு தெரியும் அவன் வந்திருக்க மாட்டான், அவன் எப்பேற்பட்ட ஆளுன்றது எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லிட்டு அப்பா ஒருவேளை இவங்க மதுரையில் அடித்து வெளியே வாட்டி விட்டாரோ என்னமோன்னு சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கோவமாயிட்டு, யாரை பற்றி பேசிகிட்டு இருக்க, என்னோட மதுரையில் பாரு எனக்கு எப்படி வந்துட்டு கிஃப்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த பேங்கிள்ஸை காமிச்சதுமே ரொம்பவே அங்கே கோவமாயிட்டு, இது எப்படி உள்டாவும் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அது எனக்கு தான் வேணும்னு சொல்லிட்டு பிடுங்கும் போது ஹீரோயின் கோவப்பட்டு கணத்தில் அரைஞ்சிடா. அப்போ அவங்க அம்மா கோவப்பட்டாங்க சண்டை போடும்போது அவங்க அப்பா நீ இதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கத்திட்டு இருக்காரு. நீ என்ன நினச்சிட்டு இருக்க, என்னோட லைஃப்பில் வந்துட்டு இப்படிலாம் கஷ்டமாக இருக்கும்னு நினச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவள் கோவப்பட்டு அடிக்க வரும்போது அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். என்னோட ஒய்ஃப் மேலே யாராச்சும் கையை வச்சிங்கன்னா கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். அங்கே அவள் வேற ஹக் பண்ணிக்கிறா வேணும் நேபம். அவளுக்கு ரொம்ப ஷாக்காக இருது என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. போன ஜென்மத்தில் இவ இந்த லூ கூட சேர்ந்து இருக்கிறப்ப இவ போய் சண்டை போட்டிருக்கா, என்னோட ஒய்ஃப் ஹஸ்பண்டாக இருந்துட்டு நீ எப்படி அவ கூட க்ளோஸாக இருக்கலான்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே வந்துட்டு அவன் அடித்து தள்ளி விட்டுருக்கான், உனக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ ஏன் இப்படி நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவளுக்கு எதுவுமே புரியலை. நம்ம ஹீரோயின் அவங்க அப்பாக்காக அங்கே வந்துட்டு சில ப்ராப்பர்ட்டிஸ்லாம் அங்கே வந்து கொடுத்ததுமே அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே அவர் ஹாப்பி ஆகிட்டு வாங்க எல்லாமே போய் சாப்பிட்லாம் அப்படின்ற சொல்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோயின்ட்ட நீ அந்த குடும்பத்தோட இப்போ வாரிசாக போகிற, நீ இதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையுமே வந்துட்டு ஒழுங்காக கற்றுக்கணும்னு சொன்னதும் என்னோட ஒய்ஃபை நான் நல்லபடியாக பார்த்துக்குருவேன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். அவள் எதுவுமே வந்துட்டு கற்றுக்கணும்னு அவசியம் இல்லை, அவள் எப்படி இருக்காளோ அப்படியே இருக்கட்டும்னு அவன் சொல்கிறான். நான் வந்துட்டு அவங்க அம்மாவோட கம்பெனி அவளுக்கே கொடுக்க போகிறேன், ஸோ அவள் வந்துட்டு அதோட ஓனராக இருக்கணும்னா கற்றுக்கணும்னு சொன்னதுமே அவர் ரொம்ப கோவமாயிட்டு, நீங்கள் என்னப்பா பேசிகிட்டு இருக்கீங்க, அந்த கம்பெனிங்க நீங்கள் எனக்கு தானே கொடுக்குறேன்னு சொன்னீங்க, ஆனால் வந்துட்டு ஏன் இப்படி வந்து பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டது
கேட்டதுமே அவர் கோவப்பட்டு கணத்தில் அரைஞ்சிட்டாரு. எதுக்கு எடுத்தாலும் எங்கே வந்தாலும் ஏதாச்சும் பிரச்சனை தான் பண்ணிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு அப்போ உடனே அங்கே ஹீரோயின் மேலே தண்ணியை தூக்கி ஊற்றுறதுக்கு அங்கே ரெடி ஆகிடுறா. அப்போ அங்கே நம்ம ஜியான் வந்துட்டு பிடிச்சிட்டு நீ இப்படிலாம் பண்ணாதன்னு சொல்கிறப்ப நீ என்ன பண்ணிட்டுருக்க அப்படின்ற செட் அவளுக்கு கோபமாகுது. ஏன்னா பாஸ் லைஃப்பில் தன்னோட ஒய்ஃபை கிண்டல் பண்ணவங்கள இவன் தான் போய் ஸ்டாப் பண்ணியிருக்கான். என்னோட ஒய்ஃப் பக்கத்தில் வந்தீங்கன்னா பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இப்போ அந்த மாதிரி எதுவுமே நடக்கலைன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப கோவமாயிட்டு நீ இப்போ எனக்கு தானே சப்போர்ட் பண்ணணும், ஏன் நீ இப்படி பண்ணிட்டுருக்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டுருக்கா. ஆனால் அவன் அதை பற்றி கண்டுக்காமல் அங்கே நம்ம ஹீரோட்ட சாரி கேட்டதுமே ஹீரோக்கு இங்கே ரொம்ப கோவமாயிருது. இந்த குடும்பத்தில் என்னோட ஒய்ஃபை பற்றி ரொம்ப தப்பாக தான் பேசுவாங்க, அவளை புள்ளி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். இன்றைக்கி கண் கூட பார்த்துட்டேன். இதுக்கப்புறம் உன்னோட ஒய்ஃப் ஏதாச்சும் என் ஒய்ஃப்கிட்ட பண்ணான்னு வச்சுக்கோமே நான் சும்மா விட மாட்டேன். நான் அதுக்கப்புறம் உன்னோட லின் ஃபேமிலியே இல்லாமல் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அங்கே மிரட்டினதுமே இல்லை அப்படி எதுவுமே நடக்காது அப்படின்றத சொல்லிட்டு அவங்க அப்பாவுமே அங்கே சாரி கேட்டுட்டு எல்லாருமே கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்றத சொல்கிறாரு. நம்ம ஹீரோயினோட அப்பா நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்றத சொல்லிட்டு அவங்கள நல்லா சர்வ் பண்ணிட்டு இருக்காரு. அதெல்லாமே பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே கஷ்டமாயிட்டு இருக்கு. அப்போ நீயுமே பேசாமல் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி இப்போ புதுசாக சிப் வந்திருக்கு பார்த்தியா, அதை நீ ரெடி பண்ணுறதுக்கு தயார் பண்ணேன்னா கண்டிப்பாக நீ பெரிய ஆள் ஆயிடுவேன்னு சொன்னதும் என்ன பேசிட்டு இருக்க, பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு காசு வேணாமான்னு சொன்னதும் நான் அம்மாட்ட கொஞ்சம் காசு வாங்கியிருக்கேன், நீ இதை பற்றியும் கவலைப்படாதன்னு சொல்லும்போது அவங்க அப்பா இதெல்லாமே கேட்டுட்டு இதுக்காக நீ இப்படி பேச்செல்லாம் பேசிட்டு இருக்கா, அவன் போய் எங்கே சிப் ரெடி பண்ணுவான் அப்படின்ற சொன்னதும் அப்பா கண்டிப்பாக அவரால் பண்ண முடியும், அவருக்கு மிஸ்டர் டாங்க தெரியும், அவர் கண்டிப்பாக அவருக்கு ஹெல்ப் பண்ணுவாருன்னு சொன்னதுமே அப்படியா, ஆனால் உங்கள் ரெண்டு பேத்துக்குள்ள சண்டை வந்துட்டதா கேள்விப்பட்டனேன்னு சொல்லிட்டாங்க நம்ம ஹீரோயின் கேட்டதுமே அதை கேட்டுட்டு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நான் கண்டிப்பாக எல்லாமே ரெடி பண்ணிடுவேன் அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். அவர் எனக்கு இப்பயுமே ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்றத அவன் சொல்கிறான். அவங்க சிஸ்டருக்கு கோவமாயிட்டு வேலையை மட்டும் பார்த்துட்டு தேவையில்லாமல் என்னோட ஹஸ்பண்ட் விஷயத்தில் நீ தலையிடாது அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டுட்டு நீங்கள் கண்டிப்பாக பெரிய ஆள் ஆகி காமிக்கணும் அப்படின்றத அங்கே சொல்லிட்டு இருக்கா. வீட்டுக்கு அவனுக்கு டீயெல்லாம் சர்வ் பண்ணும்போது அவன் ரொம்ப கோவப்படுறான். தேவையில்லாமல் நீ இதுக்காக அங்கே பேசிட்டு இருக்கன்னு சொன்னதுமே நான் என்ன பேசினேன், எல்லாமே உங்களோட நல்லதுக்காக தானே, கூடிய சீக்கிரம் பாருங்க நீங்கள் பெரிய மில்லியனராக போறீங்கன்னு சொன்னதும் என்ன பேசிட்டு இருக்க, சாப்பாடுக்கே வழி இல்லைன்னா பில்லியனர் ஆவனா அப்படின்ற சட்டி கேட்டதுமே ஆமாம் ஆயிருவீங்க, ஆனால் நீங்கள் கவலையெல்லாம் படாதீங்க, நான் இதுக்கப்புறம் உங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி எதுவுமே பேச மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே சாரி கேட்டதுமே நானுமே உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்தி பேசிட்டேன்னு சொல்லிட்டு அவனுமே அங்கே சாரி கேட்டு இருக்கான். அவளுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிட்டு இருக்கு, எப்படினாலும் நம்ம ஹஸ்பண்ட் கூடிய சீக்கிரம் பெரிய பணக்காரன் ஆயிடுவான் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே வீட்டுக்கு நம்ம ஹீரோட்ட அங்கே ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா. அங்கே அதை கேட்டுட்டாமே இப்போ எல்லாரும் முன்னாடியே ஹஸ்பண்ட் சொல்லிட்டு பேசிட்டு இப்போ என்னை பேரை சொல்லியே என் முன்னாடி கூன் சொல்லிட்டு கூப்பிடுறையே எல்லாம் என்ன அங்கே ஆக்டிங் தானே அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்குறாங்க. சரி ஓகே உனக்கு எப்படி இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே என்ன நீ என்ன மறந்து போயிட்டியா அப்படின்றத அவ சொல்றா. லூ கூட சேர்ந்து இவே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அங்கே இருக்கா. அப்போ என்ன நீங்கள் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும் நான் என்னோட ஹஸ்பண்ட் சீட் பண்ணிட்டு இருக்காருன்னு கேள்விப்பட்டு பார்க்க தான் வந்தேன் அப்படின்றத சொன்னதும் விளையாட்டெல்லாம் ஸ்டாப் பண்ணது உண்மையை சொல்லு அப்படின்றத சொல்லும்போது எனக்கு நீ கொஞ்சம் சில ஹெல்ப் பண்ண வேண்டியது இருக்கு, அதில் நீ ஹெல்ப் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோமே மிஸ்டர் டாங்க கண்டிப்பாக நான் உன்னை மீட் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுவேன்னு சொன்னதும் என்ன விளையாண்டுட்டு இருக்கேன், அவரை போய் யாரால மீட் பண்ண முடியும்னு சொன்னதுமே நான் கண்டிப்பாக அவரை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் உனக்கு கொடுக்குறேன், நீ போய் மீட் பண்ண அப்படின்றத அவன் சொல்லியிருக்கான். ஸோ நம்ம ஹீரோக்குமே இப்படி தான் தெரிஞ்சிருக்கு மிஸ்டர் டாங்கை பற்றி. ஸோ இதெல்லாமே இப்போ நினச்சி பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் கண்டிப்பாக நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்றத சொன்னதும் அதெல்லாம் இருக்கட்டும், ஆனால் நீ என்னை விட உன்னோட சிஸ்டரோட ஹஸ்பண்டை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கி, என்ன நடந்துட்டுருக்கு, ஒருவேளை உங்கள் ரெண்டு பேத்துக்கு நடுவில் ஏதாச்சும் போயிட்டுருக்கா இல்லை உனக்கு அவனை தான் பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கேட்டதும் என்ன பேசிகிட்டு இருக்க, அவன் என்னோட சிஸ்டரோட ஹஸ்பண்ட், அதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக அவனை பற்றி விசாரிக்க மாட்டேனா, அவனை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக அவன் துடிச்சிட்டு இருந்தா, கண்டிப்பாக விசாரிச்சு தானே ஆகணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. சரி நான் உனக்கு கூடிய சீக்கிரம் நல்லா ஹெல்ப் பண்ணுவேன், இந்த 3 இயர்ஸில் உன்னோட கம்பெனி பெரிய டாப் கம்பெனி ஆயிரும், அதுக்கு எல்லா விதத்துலையுமே நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பேன், ஆனால் நீ அதுக்கு டாங்கோட அம்மா காணாமல் போயிட்டாங்களாம், அவங்கள நீ தேடி கண்டுபிடிச்சி கொடுக்கணும், அந்த ஃபேமிலியில் அவங்க அப்பா மேரேஜ் பண்ணிக்கிட்டப்ப இவங்களை பிடிக்கல, ஸோ வீட்டை விட்டு வெளியேற்றிருக்காங்க, அதுக்கப்புறம் சேர்த்துட்டு அவங்க அப்பா இறந்ததுமே திரும்ப வேத்தியிருக்காங்க, ஸோ இப்போ அவர் அதை தான் தேடிட்டு இருக்காருன்றதை சொன்னதுமே உடனே அங்கே நம்ம ஹீரோ ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு கண்டிப்பாக அப்படின்னா இப்போ எங்கள் ஆளுகிட்ட சொல்லி நான் தேட சொல்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின்ட்ட சரி நீ இன்னொரு விஷயம் சொல்லு, அவன் அந்த சிப்பை பண்ணி அங்கே வின் பண்ணுவான்னு நீ நினைக்கிறியான்னு சொன்னதுமே கண்டிப்பாக அவனுக்கு ஷார்ட்கட்னா ரொம்பவே பிடிக்கும், என்னோட சிஸ்டர் இருக்கா பார்த்தியா அவளுக்குமே அதே மாதிரி தான், ஸோ கண்டிப்பாக அவங்க பெரிய பணக்காரங்கள் ஆயிடுவாங்க அப்படின்றத அவ சொல்கிறா.
நம்ம ஹீரோயின் அவன்கிட்ட அவளோட அம்மாவோட கம்பெனியோட ஃபைல்லாம் கொடுத்துட்டு இது எல்லாத்தையுமே நீ பார்த்துக்கிட்டேன்னா உனக்கு நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும்னு சொன்னதும் நம்ம ஹீரோவுமே அதை பார்த்துட்டு ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிட்டு இருக்கான். இதனால ரொம்ப ப்ராஃபிட் கிடைக்கும்னு சொல்லிட்டு அவன் மனசுலேயும் போன டைம் வந்து நான் இந்த ஜியானுக்காக இவனோட கம்பெனிகிட்ட நான் இதை வந்து வித்துட்டேன், அப்போ இவனோட எல்லாமே லாஸ் ஆனப்ப இந்த ஒரு கம்பெனி மட்டும்தான் இவன் கையில் இருந்துச்சு அப்படின்ற சைட் அவன் யோசிச்சுட்டேக்கா. இவளோட பிரெயின் எல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஹாப்பி ஆயிடுச்சு. எவ்வளோ பெரிய வந்து அறிவாளியாக இருக்கான்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆக ஆரம்பிச்சிருது. என்னோட ஹீரோயின்ட்ட இன்னைக்கு நைட்டு ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போகணும், ஸோ நீ கிளம்பி ரெடி ஆயிரு அப்படின்ற செட்டு போகும்போது இங்கே இந்த லூவை பார்த்தா அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. மெயிலிட்ட கத்திச்சுக்கா. அவர் வந்துட்டு எப்படி ஏன்ட்ட கேட்காம அவளை போய் வந்து கூட்டிகிட்டு போகலாம், அவள் அப்படி என்ன வந்துட்டு மாயாஜாலம் பண்ணி வச்சிருக்கா அப்படின்ற செட் அங்கே கேட்டதுமே என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அவங்க தானே ஒய்ஃப், ஸோ அவங்கள கூட்டிகிட்டு போகலன்னா அவரோட ரெப்புடேஷன் கெட்டு போகாதா, அதனால தான் சொன்னதுமே ஓ அப்படியா விஷயம், சரி அப்படின்னா அவளுக்கு சரியான பனிஷ்மெண்ட் நான் கொடுக்குறேன் அப்படின்ற சொல்லிட்டு நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோமோ அதை தான் நீங்கள் இப்போ பண்ண போகிறீங்கன்னு சொன்னதும் அவங்களுமே ஓகே மேடம் சொல்கிறாங்க. பிறகு இங்கே நம்ம ஹீரோயின் என்னடா எந்த பெட்டு சோபா எதையுமே காணுமேன்னு சொல்லிட்டு அங்கே வீட்டில் பார்த்துட்டு இருக்கா. அப்போ அவங்க மதர்லாம் வர்றாங்க. என்ன நீ வந்து பெட்டை தேடிட்டு இருக்கியா, உன்னோட ஹஸ்பண்டோட ரூமில் இருக்கு, நீ அங்கே போய் இதுக்கப்புறம் ஸ்டே பண்ணணும் அப்படின்ற சொன்னதுமே இல்லை பரவாயில்ல நான் இங்கேவே வந்துட்டு தூங்கிக்கிறேன்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, நீ வந்து அவனோட லீகலான ஒய்ஃபு, ஸோ நீ அவனோட ரூமில் போய் தூங்கு. ரெண்டாவது என்னோட பையனுக்கு நீ வந்து பிஸ்னஸில் ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க, அதுக்கு ரொம்பவே தேங்க்யூமான்னு சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே ரூம்குள்ளே போனால் ஹீரோ அங்கே வந்து வாஷ்ரூமில் தான் இருக்கான். அவனை பார்த்துட்டு வாவ் என்னோட ஹஸ்பண்ட் உண்மையிலே வந்துட்டு ரொம்ப செம ஹாட்டான பாடி தான்ப்பா வச்சிருக்காரு அப்படின்ற சைடு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டு சிரிச்சுட்டே பார்க்கவுமே நம்ம ஹீரோ அதை நோட்டீஸ் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க என்னோட வாஷ்ரூம்குள்ள, ஃபர்ஸ்ட் நீ வந்துட்டு எப்படி என்னோட ரூம்குள்ள வந்த, உனக்குலாம் அறிவு இருக்கா இல்லையா, எப்படி வரலாம் அப்படின்ற சைட் இங்கே கேட்டதுமே நீ என்ன பேசிட்டு இருக்கா, உனக்கு தான் அறிவில்லை, நான் உன்னோட ஒய்ஃப், அப்புறம் எங்கே போய் நான் ஸ்டே பண்ணுவேன், வீட்டில் வந்துட்டு எங்கேயுமே பெட் இல்லை சோபாவும் இல்லை, அப்புறம் நான் இங்கே தானே வந்து படிப்பேன் அப்படின்றத சொல்லிட்டேக்கா. ஒருவேளை வந்துட்டு நீ என்ன நினச்சிட்டு பேசிட்டு இருக்கேன்னு சொன்னதும் அவன் பக்கத்தில் வந்துட்டு நீ என்ன வேணாலும் ஐடியா பண்ணிட்டு என்கிட்ட பக்கத்தில் வா, நான் வந்து இம்ப்ரெஸ்லாம் ஆக மாட்டேன், உன்னை எனக்கு பிடிக்காது அப்படின்ற சொன்னதும் நீ அதை ஃபஸ்ட்டு பண்ணு, உனக்கு வந்துட்டு பிடிக்கணும்னு எந்த அவசியமே கிடையாது, நீ பிடிக்க வேணாம் தான் நான் நினச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே வந்து நான் இன்னைக்கு நிம்மதியாக படுத்து தூங்க போகிறேன்னு சொல்லிட்டேக்கா. அந்த லூ வந்து கால் பண்ணதுமே வா இந்த பாருப்பா உன்னோட அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டு கால் பண்ணிட்டா, நீ இல்லாமல் அவளால் இருக்க முடியாது, உனக்கு தானே எடுத்து பேசு அப்படின்ற சொன்னதும் அவன் நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே ஃபோனை கட் பண்ணி விட்டான். ஆனால் வந்துட்டு அவனால் வந்துட்டு படுத்துட்டு அதை பார்த்துட்டே இருக்கவே முடியல, ஏதாச்சும் ஆயிருக்குமோ என்னமோனே சொல்லிட்டு மைண்ட் போயிட்டே இருக்கு. நம்ம ஹீரோ ஏன் கவுண்ட் பண்ணிட்டு இருக்கா, 3 சொல்லங்களையும் திரும்பவுமே இங்கே கால் வந்துடுது, எடுத்து பேசி எவ்வளோ தூரத்துக்கு நீ வந்து ட்ராமா பண்ணிட்டு இருப்ப அப்படின்றத சொல்லும்போது அங்கே மெய்ட் வந்துட்டு சொல்கிறாங்க இப்படி அவங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, அவங்கள ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்கன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு இவனுக்கு கொஞ்சம் ரொம்ப பதட்டமாயிருது. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் அந்த லூக் ஒன்று விட்டுட்டு கண்டிப்பாக இருக்கவே முடியாது, எனக்கு நல்லாவே தெரியும், ஸோ நீ எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க, போய் அவளை மீட் பண்ண, அவள் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் தானேன்னு சொன்னதுமே நீ என்ன பேசிட்டு இருக்க, எங்களுக்குள்ள அப்படிலாம் எந்த உறவுமே கிடையாதுன்னு சொன்னதுமே எல்லாம் எனக்கு புரியுது, நீ கிளம்பு அப்படின்றத சொன்னதும் அவனுமே வேமா அங்கேருந்து போகிறான். பிறகு நம்ம ஹீரோயின் எவ்வளோ நாளாச்சு நல்லா நான் தூங்கி இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து இன்னைக்கு ரொம்ப சூப்பராக நான் தூங்க போகிறேன், இந்த பெட்டுமே செம்மையாக இருக்குன்னு சொல்லிட்டு அவள் உருண்டு படுத்துட்டு அங்கே ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. நான் ஹீரோயினுக்கு நைட்டு ஃபுல்லாக ட்ரை பண்ணியுமே எங்கள் தூக்கமே வர மாட்டேது, அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு, நான் இந்த டயத்தில் ரொம்ப நிம்மதியாக தூங்கி தானே இருக்கணும், ஆனால் ஏன் எனக்கு தூக்கம் வர மாட்டுது, ஆனால் போன ஜென்மத்தில் இப்போ வந்துட்டு அந்த சியான் கூட சேர்ந்து நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது, அந்த சியான் இப்போ என்ன பண்ணிட்டு இருப்பான்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவள் ஏச்சிட்டேக்கா. அப்போ அந்த விஷயத்தை காமிக்கிறாங்க, அவன் நல்லா வந்துட்டு அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதே தூங்கியிருக்கான், பட் ஹீரோயின் அவனை தூங்க விடாமல் ரொம்ப வந்துட்டு கேர் பண்ணி பார்த்துட்டு இவளுமே தூங்காமல் இருந்திருக்கா. இப்போ அதெல்லாமே நினச்சி பார்த்துட்டு ஆனால் இப்போ என்னோட சிஸ்டர் வந்து அங்கே கண்டிப்பாக என்ன வேலை பண்ணிட்டு இருப்பான்னு எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லும்போது அவளை பார்த்தாங்க, ஃபோனை பார்த்தாங்க வந்து பயங்கரமாக சிரிச்சிட்ருக்கா. அதை பார்த்துட்டு இவன் ரொம்ப கடுப்பாயிட்டு நான் ஒர்க் பண்ணுறதா இல்லையா, கொஞ்சம் நீ அமைதியாயிரு, ஏன் வந்து ஒர்க்கர் நீ டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க அப்படின்றத சொன்னதும் இல்லை நான் வந்துட்டு பண்ணலை, நான் சாரி கேட்குறேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவள் புக் எடுத்து ரீட் பண்ணா, அவளுக்கு புக்கை படித்ததுமே தூக்கம் வர ஆரம்பிச்சிது, அவள் பாட்டு அங்கே தூங்க ஆரம்பிச்சிடுறா. அப்போ அங்கே அவள் தூங்குறத பார்த்துட்டு இவனுக்கு தூக்கம் வந்து அவன் பாட்டு தூங்க ஆரம்பிச்சிடுறான். ஸோ வந்துட்டு நெக்ஸ்ட் மார்னிங் ஆகி போயிடுது, அவங்க மதர் இன்ல அவள் காதை பிடிச்சி திரிக்கிட்டே டைம் என்ன ஆகி போயிடுச்சு, நீ வந்துட்டு இப்போ முடிக்க எந்திரிக்காம ஒரு சமையல் பண்ணலை, துணி துவைக்கல, வீட்டில் எந்த வேலையும் பண்ணலை, என்ன நினச்சிட்டு இருக்கு அப்படின்ற சொன்னதும் நைட்டு உங்கள் பையன் கூட சேர்ந்து நான் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், அதனால லேட் ஆயிடுச்சு, அதுக்காக ஏன் நீங்கள் இப்படி வந்து கத்திட்டு இருக்கீங்கன்னு சொன்னதுமே ஒன்னால தான் என் பையன் இப்படி கேட்டு சீரழிஞ்சிட்ருக்கான், என் பாட்டு வேலையை பார்த்து சம்பளமாச்சு வந்துட்டு இருந்துச்சு, பிஸ்னஸ் பண்ண அது பண்ணி இது பண்ணுன்னு சொல்லிவிட்டு கடைசியில் அவனை வந்துட்டு இப்போ ஜாப் இல்லாமல் ஜாப் தேட வச்சுட்டு இருக்கு அப்படின்ற சொல்லிட்டு ரொம்பவே இங்கே வந்துட்டு கோவப்பட்டு இருக்காங்க. அப்போ சரி ஓகே இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு டெலிவரி பண்ணுன்னு சொன்னதோ என்னது
நான் டெலிவரி பண்ணவான்னு சொல்லிட்டு அவள் கேட்டதுமே அப்புறம் என்ன அப்படின்ற சொல்லிட்டு போகும்போது வேமா பின்னாடியே போயிட்டு நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நான் ஏன் டெலிவரி பண்ணணும்னு சொன்னதும் ஒன்னால தானே இந்த நிலைமையாச்சு, அப்புறம் காசுக்கு என்ன பண்ணுறது, போய் ஃபுட்டை டெலிவரி பண்ணிட்டு வா அப்படின்ற சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அவள் கோவம் ஆகிட்டே அவங்க மற்ற 2 பசங்க இருக்காங்களே ஆயா அவங்கள வேலைக்கு போக சொல்ல என்ன, என் ஹஸ்பண்ட் மட்டும் தான் வேலைக்கு போகணுமான்னு சொன்னதும் இப்படி நீ சும்மா தேவையில்லாத பேச்செல்லாம் இங்கே பேசிட்டு இருக்க கூடாது, உன்னோட ஹஸ்பண்டோட தம்பிங்க உனக்கு பிள்ளைங்க மாதிரி, ஸோ நீ அம்மாவோட கடமை என்னமோ அதை நீ பண்ணு அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப கடுப்பாயிட்டு இப்போ உங்களுக்கு என்ன காசு தானே வேணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட கால் பண்ணி அம்மா எனக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுதுன்னு சொன்னதுமே அவங்க அம்மா ரொம்ப மெதுவா நான் உனக்கு 2 மில்லியன் கொடுக்குறேன்னு சொன்னதோ அவங்க அப்பாவுக்கு அது கேட்டுது. அவர் ரொம்ப கோவப்பட்டு என்ன நினச்சிட்டு நீ காசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்க, நம்ம அந்த குடும்பம் வேணான்னு சொல்லி அவளா தானே போய் அங்கே மேரேஜ் பண்ணிக்கிட்டா, ஸோ அவளுக்கு அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுறாரு. அதை கேட்டுட்டு அவங்க மதனிங்களா இப்போதான் ஒரு லட்சணம் தெரிஞ்சு போச்சே, நான் சொன்ன வேலையை போய் பண்ணு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ அவள் சரி ஓகே நான் எல்லாத்தையும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் கண்டிப்பாக பெரிய பெரிய பணக்காரன் ஆயிடுவான்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸையுமே போட்டுக்கிறா. இங்கே நம்ம ஹீரோயின் அந்த பார்ட்டிக்குமே அப்போ நம்ம ஹீரோட்ட கால் பண்ணி எங்கே உங்களை காணமே, நான் வந்துட்டேன்னு சொன்னதுமே அவன் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கான், ஆனால் இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன்னு அவன் சொல்கிறான். அப்போ அவங்க டாக்டர் செக் பண்ணிவிட்டு அவன் நல்லா தான் இருக்கா, பட் அங்கே ட்ராமா பண்ணிவிட்டு இவங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்குது, நீங்கள் கேர் பண்ணிக்கோங்கன்னு சொன்னதும் அப்போ மெய்டிட்ட நீங்கள் இருந்து பார்த்துக்கோங்க எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பும்போது அவனை ஹக் பண்ணிவிட்டு நீங்கள் தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போகாதீங்க என் கூடவே இருங்கன்னு சொன்னதும் அவன் ரொம்ப கோமாயிட்டு பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நான் நீ என் உயிரை காப்பாற்றுறேன்னு சொல்லி தான் நான் இவ்வளோ தூரத்துக்கு கேர் பண்ணி பார்த்துட்ருக்கேன், ஆனால் அதுக்காக நீ என்ன வேலை பண்ணிட்டுருக்க, என் குடும்பத்தோட லைஃப்பில் கெடுக்கணும்னு பார்க்காதன்னு சொல்லிட்டு போனதும் இவளுக்கு அங்கே ரொம்பவே கோவமாயிருது. நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு மிஸ்ஸஸ் கு நீங்கள் தானேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாருமே ரொம்ப விசாரிச்சுட்டு ஹாப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. உண்மையிலே பார்க்க நீ ரொம்ப அழகாக இருக்கமான்னு சொல்கிறாங்க. அப்போ அவளுக்கு கால் வந்துடுது, நான் இப்போ பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகும்போது இவங்க சிஸ்டர் அந்த கேக் அங்கே டெலிவரி பண்ணுறதுக்காக வந்துடுறா. வந்துட்டு இருந்தாங்க கேக்கு அப்படின்ற சொல்லிட்டு மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசினதுமே என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்கா, இதுக்காக நீ இப்படி லேட்டாக வந்த அப்படின்ற சொன்னதும் ரொம்ப திமிரா பேசிகிட்டு இருக்கா, நீ தேவையில்லாமல் இதுக்காக எங்கள் வீட்டுக்கு கேக் ஆர்டர் கொடுத்த, உன்னால தான் எனக்கு இவ்வளோ சிரமம்னு சொன்னதுமே அவங்க பொண்ணுக்கு கோவம் ஆகிட்டு நீ வேலையை பார்த்துட்டு நீ எப்படி பேச்சு பேசிகிட்டு இருக்க அப்படின்ற சொன்னதும் அவர் ரொம்ப உள்டாவாக மரியாதை இல்லாமல் பேசினதுமே அவங்களுக்கு கோவம் ஆகிட்டு கணத்தில் அரைஞ்சிடுறாங்க. அதை கேட்டுட்டு இவளுக்கு கோவம் ஆகிட்டு என்ன தைரியம் தான் நீ ஏன் மேலே கவைய அப்படின்ற சைட் அவ அடிச்சுடுறா. அப்போ நம்ம ஹீரோயின் இந்த ஃபுட் டெலிவரி பண்ணுறவ ரொம்ப அரகண்டானவ தான் அப்படின்ற சைட் அங்கே பேசினதுமே ஓ இது எல்லாமே உன்னோட பேச்சை கேட்டு தான் நடந்துட்டுருக்கா, நீ தான் என்னை இன்சல்ட் பண்ணணுன்றதுக்காக ஃபுட்டை இங்கே கொண்டு டெலிவரி பண்ண வச்சிருக்கே அப்படின்ற சைட்டு கேட்டதும் எனக்கு என்ன தெரியும் உன்கிட்ட கேக் வாங்கியிருக்காங்க என்ன எதுக்காக நீ இப்படி என்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னு சொன்னதுமே அப்போ அங்கே இருக்கவங்க பாத்தியா இவளுக்கு என்ன தைரியம், மிஸ்ஸஸ் கூட்டே எவ்வளோ தைரியமாக பேசிகிட்டு இருக்கான்னு சொன்னதும் என்ன எல்லாரும் சேர்ந்து கிண்டல் பண்ணிட்டு ஒரு மாதிரியா பேசிகிட்டு இருக்கீங்க, கூடிய சீக்கிரம் என்னோட ஹஸ்பண்டுமே பெரிய ரிச்சஸ்ட் பர்சன் ஆவான், அப்போ அவங்க எல்லாரையும் முன்னாடி மண்டி போட்டு வைக்கிறேன்னு சொன்னதும் அப்போ அந்த பர்சனோட பொண்ணு சொல்கிறாங்க ஓ நீ பெரிய உன்னோட ஹஸ்பண்ட் பணக்காரன்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கியா, ஆனால் அதுக்குள்ளே உனக்கு டெலிவரி எதுவுமே கிடைக்காம போயிடுச்சுன்னா சாப்பாடுக்கு காசு இல்லாமல் நீ வெட்டியாக சாக வேண்டிய நிலைமையாயிருமே அப்படின்ற சைட் அங்கே கேட்டதும் அங்கே அவளுக்கு ரொம்ப டென்ஷனாகி போயிடுது. அப்போ அங்கே பிடிச்சாங்க தள்ளி வேற விட்டாங்க, ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாமே பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் எனக்கு போன ஜென்மத்தில் இதே மாதிரி தானே நீ பண்ண அப்படின்ற சைட் அங்கே யோசிச்சுருக்கா. அவள் ரொம்பவே நம்ம ஹீரோயின் அங்கே மோசமாக அடித்து அங்கே அவமானப்படுத்தி கேக்கெல்லாம் எடுத்து அங்கே ஃபேஸில் தடவிட்டு ஷூவில் வேறு அங்கே கேட்க தடவிட்டு அதை எல்லாத்தையுமே நீ தான் க்ளீன் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருந்திருக்கா. ஸோ நீ பண்ண வேலைக்கு தான் இப்போ உனக்கு இப்போ பலன் கிடச்சிட்ருக்கு அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. அவர் ரொம்பவே அங்கே எல்லாரும் இன்சல்ட் பண்ணிட்டு சிரிக்கிறத பார்த்துட்டு கோவமாயிட்டாங்க. கேட்க தூக்கி நம்ம ஹீரோயின் மேலே எரியும் போது நம்ம ஹீரோ கரெக்டாக பிடிச்ச அவளை காப்பாற்றிட்டு நீ நல்லா தானே இருக்கன்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறான். அதுக்கப்புறம் யார் இப்படி வேலையெல்லாம் பண்ணது என்னோட ஒய்ஃப்ட்டுன்னு சொன்னதுமே இவ தான் காரணம், இவ தான் இத்தனை பிரச்சனையுமே பண்ணிட்டுருக்கா, இவளை காட்ஸ் வச்சு பிடிங்க அப்படின்ற சொன்னதும் என்ன உன்னோட பவர் எல்லாத்தையும் என்கிட்ட யூஸ் பண்ணிட்டு இருக்கியா, உன் நிலைமை என்னாகும் தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இதில் என்ன ஏன் நீ ப்ளேம் பண்ணுறேன்னு சொல்கிறப்ப அங்கே வேமா ஹீரோயினாவே போய் எங்கே எனக்கு எதுவும் ஆகலை, ஆனால் ஆங்கிளில் ஹோட் ஆகிட்டுருக்கு அப்படின்ற சொன்னதுமே அந்த பொண்ணுக்கு ரொம்ப கோவமாயிட்டு ஃபேஸில் கேட்க தூக்கி ஒட்டி விட்டுறாங்க. நீ அறிவு கட்டத்தனமாக இதுக்காக வேலை பார்த்துட்ருக்கா, அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வைங்கன்னு சொல்லிட்டு மண்டி போட்டு வம்பு பண்ணி அங்கே போர்ஸ் பண்ணி மன்னிப்பு கேட்க வச்சுட்ருக்காங்க. ஹீரோயின் நீ பண்ண பாவங்களுக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் கிடச்சிட்ருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கா. அப்போ அங்கே அந்த ஷியான் வேமாங்க நான் அவளை காப்பாற்றிட்டு எதுக்காக எல்லாரும் சேர்ந்து இப்படிலாம் பண்ணிட்டுருக்கீங்க, என்னோட ஒய்ஃப் என்ன பண்ணா, நீங்கள் டெலிவரி பண்ண அப்படி அசிங்கப்படுத்துவீங்களான்னு சொன்னதும் உன்னோட ஒய்ஃப் என்ன பண்ணான்னு சொல்லிட்டு நீ
நீ சுற்றி பாருன்னு சொல்கிறப்ப எல்லாருமே ரொம்ப வந்து கோவமாக இருக்காங்க. அந்த லேடி கன்னத்தில் கை வச்சிட்ருக்கவுமே அவள் இன்னுமே வந்துட்டு ரொம்ப ஓவர் அங்கே குதிச்சிட்ருக்கா. நம்ம ஹீரோயின் பண்ணுற தப்பெல்லாம் பண்ணிவிட்டு எப்படி வந்துட்டு நீ பேசிகிட்ருக்க அப்படின்றத சொன்னதும் அப்போ வந்து அங்கே சியான் சொல்கிறான், நீ ஒன்றும் கவலைப்படாத, கண்டிப்பாக வந்துட்டு நான் வந்து இது பாரு இதுக்கப்புறம் தப்பு நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் இவ்வளோ தூரத்துக்கு நீ வந்து கோவமாக இருக்கணும்னு அவசியமே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒயினை கொண்டு போய் கொடுத்ததுமே அவள் இன்னுமே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க, கத்திட்ருக்கா. கூடிய சீக்கிரம் கு ஃபேமிலி பேங்க்ராப்ட் ஆயிரும், அதுக்கப்புறம் உன் நிலைமை என்னாகும் பாரு அப்படின்ற சொன்னதும் அப்போ அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. இவ என்ன தைரியம் தான் இப்படி அவங்கள எதிர்த்து பேசிகிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு அப்போ அவன் நீ வாய மூடிட்டு பேசாமருன்னு சொன்னதும் நீ என்ன வந்து பண்ணிகிட்ருக்க, நீ வந்து எனக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணணும், என்னோட சிஸ்டருக்கு நீ அப்போ எப்படி சப்போர்ட் பண்ணேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே நம்ம ஹீரோக்கு ரொம்பவே ஷாக் ஆகிருது. ஹீரோயினவே அப்படியே பார்த்துட்ருக்கா. இவங்க 2 பேத்துக்குள்ள நான் சந்தேகப்பட்ட மாதிரி அதை ஏதாச்சும் இருக்குமான்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப கோவமாயிட்டு அவளை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டு நீ எதுக்காக அந்த இடத்துல போய் இப்படி அசிங்கம் பண்ண, உனக்குலாம் இது தேவையான்னு சொல்லி கேட்கும்போது நீ என்ன வந்துட்டு பண்ணிகிட்ருக்க, நீ எனக்குலாம் சப்போர்ட் பண்ணியிருக்கணும், நான் வந்துட்டு ஃபுட் டெலிவரி உங்கள் குடும்பத்துக்காக தான் நான் பண்ண போனேன், அதனால தானே எனக்கு இவ்வளோ அசிங்கம் நடந்துருச்சுன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே அவன் சொல்லிட்டு இருக்கான், சரி ஓகே நீ கவலைப்படாத, கண்டிப்பாக வந்துட்டு எல்லா நிலமையும் சரியான பிறகு இந்த வேலையெல்லாம் நீ பண்ண தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணதுமே அவர் ரொம்ப சந்தோஷமாயிட்டே நீ என்ன வந்து ப்ரொபோசர்ட் அங்கே போய் நீ மீட் பண்ணியான்னு சொன்னதும் நீ வந்து அந்த ஆளை பற்றி பேசாத, அந்த ஆள் அளவுக்கு அதிகமாக காசு கேட்குறாரு, அந்த அளவுக்குலாம் நம்மளால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. அங்கே போய் மீட் பண்ணிவிட்டு அவன் வந்துட்டு உங்களுக்கு நான் எவ்வளோ காசு வேணாலும் கொடுக்குறேன், நீங்கள் வந்துட்டு எனக்கு கூட சேர்ந்து இதை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னதுமே அப்போ அவர் நீ வந்துட்டு எவ்வளோ காசு கொடுத்தாலும் உன் கூட நான் சேர்ந்து பண்ண மாட்டேன், ஏன் பண்ண மாட்டேன்னு சொல்கிறது உனக்குமே நல்லா தெரியும்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவர் பாட்டு போயிடுறாரு. ஸோ இதை கேட்டுட்டு இவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. அப்போ அவ்வளோ காசெல்லாம் நம்ம கொடுத்து பண்ணணுமான்னு சொன்னதுமே நீ வந்துட்டு ரொம்பவே டேலண்டான பர்சன், கண்டிப்பாக நீயாவே வந்துட்டு எல்லாத்தையுமே பண்ணிடுவ அப்படின்றத அங்கே அவன் சொல்லிட்டுருக்கா. பிறகு வீட்டுக்கு வந்ததுமே நம்ம ஹீரோயின் ரொம்பவே வந்துட்டு இன்றைக்கி எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்குப்பா, தேவையில்லாமல் வந்துட்டு எல்லோரும் சேர்ந்து என் மூளையை வந்துட்டு ரொம்ப சூடாக்கிட்டாங்கன்னு சொல்லும்போது நேற்று நான் வந்து லூவை பார்க்க போயிருந்தேனே, லூக்கும் எனக்கும் நடுவில் என்ன வந்துட்டு நடந்துச்சு நீ வந்து கேட்டுக்க தெரிஞ்சுக்க மாட்டேன்னு சொன்னதும் இதை கேட்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது, எனக்கு வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாதுன்னு சொன்னதுமே என்ன ஜெலஸ் ஆகிட்டு இருக்கேன்னு சொன்னதும் நான் ஏன் ஜெலஸ் ஆக போகிறேன்னு சொல்லிட்டு அப்பாட்ட அங்கேருந்து போயிடா. இங்கே நம்ம ஹீரோயின் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா, இவன் அங்கேயும் இங்கேயுமாவே சுற்றிட்டு இருக்கான். நீ அங்கே இங்கே அலைஞ்சிட்ருக்க, என்னோட ஒர்க்கை நீ வந்து கெடுக்காத, டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரின்னு சொன்னதுமே நீ இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கன்னு சொன்னதுமே நான் வந்துட்டு நிறைய வந்து வேலை இருக்குது அதெல்லாம் தான் பண்ணிகிட்ருக்கேன், இது கண்டிப்பாக வந்து உனக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நான் மிஸ்டர் டாங்கோட வந்து ஸ்டூடெண்ட்டை எப்படி போய் ஜாயின் பண்ணுன்றது தான் எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன்னு சொன்னதும் அவனுக்கு ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிருது. நம்ம ஹீரோயின் நான் எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்ணிட்டேன், இப்போ நான் தூங்க போகிறேன், நீ வந்துட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு படுன்னு சொன்னதுமே இவனுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது, என்ன பேசிகிட்டு இருக்கா பாரு அப்படின்றத சொல்லிட்டு அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் கனவுல வந்துட்டு அவன் போன ஜென்மத்தில் வந்து அந்த சிப்பை கண்டுபிடிச்சப்ப அங்கே வந்து இன்டர்வியூ கொடுக்கும்போது இது எப்படி நீங்கள் வந்து பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதுமே எல்லாமே வந்துட்டு நானாகவே தான் பண்ணேன்னு சொல்லியிருக்கான். டாங்க உங்களுக்கு வந்துட்டு என்ன மாதிரி ஐடியா கொடுத்தாருன்னு சொன்னதும் அவர் வந்துட்டு எதுவும் பண்ண கிடையாதுன்னு சொல்லிட்டு எல்லா வந்துட்டையுமே இவன் தான் பண்ண மாதிரி சீன் க்ரியேட் பண்ணியிருக்கான். அப்போ அவருக்கு அங்கே ரொம்பவே உடம்பு முடியாமல் போயிருந்திருக்கு. இதெல்லாமே அங்கே நினச்சி பார்த்துட்டு அவள் சியான்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது இவனுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்து டென்ஷன் ஆகிருது. என்ன தைரியம் தான் நான் இருக்கும்போதே வேற ஒருத்தனோட நேமை சொல்லுவேன்னு சொல்லிட்டு அவளை அங்கே எழுப்பி விட்டுட்டு நீ வந்து என்ன நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு இருக்கான். நான் வந்து உன்னை சாட்டிஸ்ஃபை பண்ணலைன்ற வாஸ் தான் உனக்கு வந்துட்டு இந்த மாதிரிலாம் அடுத்த ஆம்பளைங்களோட பேரை சொல்ல தோணிட்டு இருக்கா, கண்டிப்பாக உனக்கு வந்துட்டு நான் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அவ கூட சேர்ந்து அவன் அங்கே போஸ்ட் பண்ணி ரொமான்ஸ் பண்ண அங்கே ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் ரொம்ப கோவமாயிட்டு அங்கே எத்தி கீழே தள்ளி விட்டதுமே என் தைரியம் தான் நீ என்னை எத்திருப்பேன்னு சொன்னதுமே உன்னை எத்துறது மட்டுமான்னு சொல்லிட்டு அங்கே தலைகாணியை போட்டு பயங்கரமாக அடிச்சுட்டு அவப்பாட்டு அங்கேருந்து போயிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ அவங்க வந்துட்டு சுடுதண்ணிலாம் கொண்டு வந்துட்டு நான் வந்து உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன், என்னோட கண்ட்ரோலை நான் வந்து இழந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டேன், நீ தூக்கத்தில் எப்போ பார்த்தாலும் சியானோட நேமை சொன்னியா அதனால தான் எனக்கு கோவமாயிருச்சு, சரி ஓகே நீ என்கிட்ட சொல்லு உனக்கு அவனுக்கு என்ன வந்துட்டு ரிலேஷன்ஷிப், நீ என்ன வந்துட்டு என்கிட்ட மறைச்சிட்டு இருக்கான்னு சொன்னதும் உன்கிட்ட இதெல்லாம் வந்துட்டு சொல்லணும்னு ஒரு அவசியமே கிடையாது, ஜஸ்ட் இது வந்துட்டு ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் தான், நீ அதை புரிஞ்சுக்கோ அப்படின்றத சொல்லிட்டு அவங்க இருந்து போகும்போது என்ன பேசிகிட்டு இருக்க, இது ஒன்றும் பிஸ்னஸ் மேரேஜ் கிடையாதுன்னு அவன் சொல்லும் போது அங்கே காலில் வந்து தண்ணி கொட்டி போயிடுது. நிலுனால நிற்க மாட்டா வேகமாக பிடிச்சி அங்கே தூக்கிட்டு வந்துட்டு மெடிசன்லாம் போட்டு விட்டதுமே நீ இப்படிலாம் பண்ணிட்டேன்னா நீ வந்து பண்ண தப்ப நான் மன்னிச்சிருவேன்னு மட்டும் நினைக்காத அப்படின்றத அவ சொல்கிறா. நெக்ஸ்டே நம்ம ஹீரோட்டாங்க அசிஸ்டன்ட் சொல்கிறாரு, சார் இப்படி டாங்கோட வந்துட்டு அம்மா கிடச்சிட்டாங்கன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப ஹாப்பியாகிட்டு வேகமாக நம்ம ஹீரோயினையுமே பிக்கப் பண்ணி கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு அங்கே கார் எடுத்துகிட்டு போகிறான். அப்போ ஹீரோ
ஹீரோயின் அவனை பார்த்துட்டு ஃபேஸை திருப்பி வச்சுட்டு அங்கிட்டிருந்து போனதுமே டாங்கோட அம்மா வந்துட்டு கிடைச்சிட்டாங்க. நான் வந்துட்டு அவங்கள பிக்கப் பண்ண தான் போகிறேன், நீ என் கூட வரையா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவளுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. கூட சேர்ந்து அங்கே கிளம்பி வந்துட்டுருக்கா. ஒரு விஷயம் அவள் கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டுருக்கு. போன ஜென்மத்தில் அவர் வந்து இறக்குறதுக்கு முன்னாடி எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் நீ பண்ணணுமான்னு சொல்லியிருக்காரு. பட் அது என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அங்கே இறந்துமே போயிட்டாரு. அப்போ அங்கே அந்த மெய்ட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க அவரோட டைரின்னு சொல்லிட்டு. அதில் தான் வந்துட்டு இப்படி அவங்க அம்மாவை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு போல். ஸோ அதனால தான் இப்போ ஹீரோயின் அவருக்கு இந்த ஹெல்ப்பை பண்ணிட்டுருக்கா. போன ஜென்மத்தில் அவங்க ஹஸ்பண்டுக்கு அவர் அவ்வளோ ஹெல்ப் பண்ணியும் எந்த ஒரு மரியாதையுமே கிடைக்கலன்ற ஹில்ட்டியுமே அவருக்கு இருந்திருக்கு. நம்ம ஹீரோயின் அதை பற்றியே யோசிச்சுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு வரவுமே, இவன் நான் நேற்று நைட்டு நடந்ததுக்கு வந்து உன்ட்ட சாரி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு என் மேலே கோவலாம் படாத, கண்டிப்பாக இதுக்கப்புறம் நான் எதுவுமே பண்ண மாட்டேன், ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன், நீ அழுகாதன்னு சொன்னதுமே ஹீரோயின் நான் உங்களுக்கு ரொம்பவே தேங்க்யூ சொல்லிக்கிறேன், நீங்கள் வந்து அவங்க அம்மாவை கண்டுபிடிச்சதுக்கு அப்படின்ற சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அவங்க வந்துட்டு அவளை பார்த்தா இவன் வந்துட்டு ஃபேஸை வந்துட்டு திருப்பிக்கிறான். உடனே ஹீரோயின் இந்த பக்கம் ஃபேஸை திருப்பி வச்சுட்டு உட்காந்துக்கிட்டதுமே மாற்றி மாற்றி இப்படியே போயிட்டுருக்கு. அதை பார்த்துட்டு அவங்க அசிஸ்டன்ட்டுங்க சிரிச்சிட்டு இருக்காரு. பிறகு அங்கே வந்துட்டு உள்ளே வந்ததுமே பக்கத்தில் க்ளோஸாக வந்தது என்ன பண்ணிட்டு இருக்கோன்னு சொல்கிறப்ப நான் மிஸ்டர் டேங்கை வர வச்சிருக்கேன் அப்படின்றத சொன்னதுமே அவருமே அங்கே வந்துடுறாரு. என்ன உங்கள்கிட்ட பெரிய இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு சொன்னீங்க, 50 மில்லியன் ப்ராஜெக்ட்னு சொன்னீங்களே என்ன அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அங்கே நம்ம ஹீரோயினுமே அவன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கான். இதான் என்னோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க சிஸ்டர் அங்கே தான் ஃபுட் டெலிவரி பண்ணிட்டு இருக்கா. இப்படி மாஸ்டர் டேங் வந்துருக்காரு, அவங்க வந்துட்டு கூஸ் கூப்பிட்டதுனால தான் வந்திருக்காருன்னு சொன்னதும் அந்த கிழவனுக்கு எவ்வளோ தைரியம் இருக்குது, என் ஹஸ்பண்ட் வந்துட்டு கூப்பிட்டா வரல ஆனால் இவன் கூப்பிட்டவனு வர்றானா அப்படின்ற சொல்லிட்டு கோவமாயிட்டு அந்தாலும் கூட அங்கே சண்டை போட போயிடா. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் எப்படி நீ வந்துட்டு அசிங்கமாக பிஹேவ் பண்ணிட்டு இருக்கும் போது அவர்கிட்ட சாரி கேளுன்னு சொன்னதும் இந்த ஆள்கிட்ட போய் ஏன் நான் சாரி கேட்கணும், என்னோட ஹஸ்பண்டோட என்ன இவன் வந்துட்டு உனக்கு பெரிய ஆளாக போயிட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப திமிராகவே பேசுகிறா. அங்கே அவருக்கு ரொம்ப கோவமாயிட்டு யார் இந்த பைத்தியம் அப்படின்ற சொன்னதும் நான் உங்களை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்கிறப்ப அங்கே காட்ஸை கூப்பிட்டு இவ்வளோ அடித்து விரட்டுங்கன்னு சொல்லிடுறாங்க. உடனே சண்டை போட்டுட்டு பயந்து போயிட்டு அவள் வேமா அங்கேருந்து போயிட்டுருக்கா. இட்டு பார்த்தா இவன் பயங்கரமாக கோவப்பட்டுருக்கா. நீ போகிறதெல்லாம் அசிங்கம் பண்ணி என் மானத்தவே வாங்கிக்கிட்டு இருக்க, என் கூட சேர்ந்து யாருமே ஒர்க் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க, இதுக்கெல்லாம் காரணமே நீதான் சொன்னதுமே நான் என்ன பண்ணுவேன் சொல்லு, நீங்கள் கூப்பிட்டு அந்த டேங்க் வந்து ஒர்க் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு மிஸ்டர் கூ கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு உடனே கிளம்பி போயிருக்காரு. நான் எப்படி வந்துட்டு சும்மா இருப்பேன் அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே அவனுக்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அப்போ அங்கே அவன் நான் வந்துட்டு உங்களை எல்லா இடத்துலையும் அசிங்கம் பண்ணிட்டு இருக்கேன்ல, பேசாமல் வந்துட்டு நான் என்னோட அப்பா வீட்டுக்கே போயிடுறேன், இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த தொந்தரவுமே இருக்காதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது அப்போ அவன் நான் வந்துட்டு உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன், இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் தப்பு நடக்காது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அவள் பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக வந்துட்டு நம்மளுக்கு மேரேஜ் ஆகி எவ்வளோ நாள் ஆயிடுச்சு, நீ வந்துட்டு இப்போ வரைக்குமே என்னை எதுவுமே பண்ணாமல் இப்படியே இருந்தேன்னா என்ன அர்த்தம் அப்படின்ற செட் அங்கே பக்கத்தில் க்ளோஸாக வந்ததும் அங்கே அவனுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகிட்டுருக்கு, ரொம்ப ஷையாக வேறு இருக்க மாதிரி. அவன் வேமா வந்துட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போனதுமே ஏன் எனக்கு என்ன வந்துட்டு உன்னை பிடிக்காம வந்துட்டு மேரேஜ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன், இல்லை உனக்கு என்ன பிடிக்கலையா, இல்லை என் சிஸ்டர்கிட்ட நீ இதே மாதிரி தான் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் நீ என்ன எப்போ பார்த்தாலும் உன்னோட சிஸ்டரை பற்றியே என்னை வந்து பேசிகிட்டு இருக்கே, நான் என்ன இது முடிக்க அவளை மீட் பண்ணது கூட கிடையாது, நீ என்னத்தை வச்சு பேசிகிட்டு இருக்கேன்னு சொன்னதும் இல்லை நான் வேறு என்னவோ சொல்ல வந்து ஸ்லிப்பாக இந்த மாதிரி பேசுகிறேன்னு சொல்லிட்டு எப்படியோ சமாளிச்சுடுறா. இங்கே நம்ம ஹீரோயினை பார்த்தா தூக்கத்தில் புலம்பிச்சுக்கோமே அங்கே ஹீரோக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. பார்த்தா அவளுக்கு ரொம்ப ஃபீவராக இருக்கவும் மெடிசன் அவன் கொண்டு வரான். அங்கே ஃபோனையுமே அவன் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்ருக்கா. ஏன்னா இவன் வந்து ஏதோ என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டான்னு சொல்லிட்டு போட்டு சண்டையில் திருவாளேன்னு சொல்லிட்டு அங்கே மெடிசன்லாம் அவளுக்கு அங்கே வந்து வம்பு பண்ணி ஊற்றி விட்டுட்டு அவளை அங்கே வந்து தூங்க வச்சுட்டு அவன் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அவளை போய் அவன் கிஸ் வேற பண்ணிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயினுக்கு முழிப்பு வரும்போது நைட் அவன் வந்து பார்த்துக்கிட்டதெல்லாம் ஞாபகம் வந்துட்டுருக்கு. அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டுருக்கு. ஆனால் இதுக்கு முன்னாடி அவளுக்கு ரொம்ப உடம்பு முடியலன்னா அந்த சியான் எதுக்காக நீ இப்படி எப்போ பார்த்தாலும் என்னை தொல்லை பண்ணிட்டு இருக்க, என் உயிரை போட்டு நீ வாங்குற, நிம்மதியாக வேலை பார்க்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு இருந்திருக்கான். ஸோ இதெல்லாமே நினச்சி பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே கவலையாயிட்டுருக்கு. ஆனால் ஹீரோ இப்போ வந்துட்டு பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டுருக்கு. நீ வந்து பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்பவே தேங்க்யூ அப்படின்றத சொன்னதும் என்ன நீ அப்படியே என்னை வச்சக்கண்ணு வாங்காமல் பார்த்துட்ருக்க, ஏன்னா நான் பார்க்குறதுக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கணான்னு சொன்னதும் நீ அந்த லெவலுக்குலாம் ஒன்றும் ஒர்த்து கிடையாதுப்பான்னு சொல்லிட்டு அவங்கேருந்து போகும்போது ஹீரோவுமே பின்னாடியே வர்றான். வேமா அவளை பிடிச்சிங்க இழுக்கும்போது 2 பேத்துக்குமே ஆக்சிடெண்ட்டாக கிஸ் ஆனதுமே 2 பேருமே அங்கே ஆக்வர்டாக ஃபீல் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோ எனக்கு முக்கியமான வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு வேமா அங்கேருந்து போயிட்டுருக்கான். போகும்போது இப்படி வந்து அங்கே அவள் கிஸ் பண்ண அந்த விஷயத்தை நினச்சி பார்த்துட்டே அவன் ரொம்ப ஹாப்பியாகிட்டு போயிட்டுருக்கான். அப்போ அந்த லூ கால் பண்ணிவிட்டு நான் வந்து உங்களுக்காக சூப்பரான டிஷ் வந்து பழகிருக்கேன், உங்களோட ஃபேவரட், நான் வந்துட்டு நைட் உங்களுக்கு சமைச்சு வைக்கிறேன், நீங்கள் வாங்க சாப்பிட்றதுக்குன்னு சொன்னதும் ரொம்ப கோவமாயிட்டு தேவையில்லாமல் வந்துட்டு பேசாதான்னு சொல்லிட்டு அங்கே ஃபோனை கட் பண்ணதுமே அங்கே அவர் ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு அங்கே கோவப்பட்டு
கோவப்பட்டு கத்திட்டு நம்ம ஹீரோயினை போய் மீட் பண்ணிட்டு ஒருவனை வந்து அவர் மேரேஜ் வேணால் பண்ணியிருக்கலாம். பட் அவர் என்னதான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்காருன்னு சொன்னதுமே, ஓ உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்காரா அப்படின்னா வந்துட்டு ஒன்றை தானே மேரேஜ் பண்ணணும், ஏன் என்ன போய் மேரேஜ் பண்ணார் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்டதும் அவளுக்கு ஒரு செம்ம கடுப்பாய் போயிடுது. அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட அவர் ரொம்ப அங்கே கோவப்படுத்தி பேசி பார்க்குறா. பட் ஹீரோயின் போன ஜென்மத்தில் இவ என்னென்னமோ பண்ணா, ஆனால் இந்த மாதிரிலாம் என்கிட்ட நடக்காதுன்னு சொல்லிட்டு அதை யோசிச்சுட்டு இருக்கா. நான் உன்னை ஒரு வழி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போகும்போது அவள் மயக்கம் போட்டு அங்கே கீழே விழுந்துடா. அதை பார்த்துட்டு இவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு நம்ம ஹீரோட்ட கால் பண்ணி உடனே இந்த விஷயத்தை அவன் இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அவங்க சிஸ்டர் அங்கே ஃபுட் டெலிவரி பண்ணிட்டு இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு கண்டிப்பாக இவன் நிலைமை இன்னைக்கு வேறு மாதிரி தான் ஆக போகுது, அவன் வந்துட்டு அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஏதாச்சும் நடந்துச்சுன்னா சும்மா விடுவானா அப்படின்ற சொல்லிட்டு இவ ரொம்பவே அங்கே சந்தோஷமாயிட்டு இருக்கா. வந்து ஃபோன் வந்ததுமே அசிஸ்டண்ட்டை ஃபோன் எடுக்காதீங்க மீட்டிங் போயிட்டுருக்குல அப்படின்றத அவர் சொல்கிறாரு. ஆனால் அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் வந்து கால் பண்ணதுமே உடனே அவன் காலை வந்து அங்கே பிக்கப் பண்ணிடுறான். இங்கே நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஆல்ரெடி அவள் கூட்டிகிட்டு போய் அவளை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டா போல். அப்போ டாக்டர் நீங்கள் கரெக்டான டைமில் கூட்டிகிட்டு வந்துட்டீங்க, இல்லைன்னா இவங்க உயிருக்கே ஆபத்தாக இருக்கும் அப்படின்ற சொன்னதும் அங்கே அவள் ரொம்ப ஆனால் கோவப்பட்டு கத்திட்டுருக்கா. இதுக்கு காரணமே நீதான் அப்படின்றத சொல்லிட்டு என்ன பேசிகிட்ருக்க அப்படின்றத சொல்லிட்டு அவள் கேட்டுட்ருக்கா. அவன் உயிரை காப்பாற்றினா இப்படி தான் பண்ணுவியான்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்ததுமே இவ ஹக் பண்ணிட்டு அழுதுட்டு இவ எனக்கு வந்து ட்ரக்கு கொடுத்து என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டு நல்ல மாதிரி நடிச்சிட்டு இருக்கான்னு சொன்னதும் அப்போ அங்கே நம்ம ஹீரோ அவள் அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டா, அவள் ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொன்னதுமே என்னை மீட் பண்ணுறதுக்காக வர சொன்னா, ஆனால் என்கிட்ட இப்படிலாம் நடந்துக்கிட்டான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் அவள் பேசின எல்லாத்தையுமே அங்கே ரெக்கார்ட் பண்ணியிருப்பா போல், அதை போட்டு காமிச்சிடா. பார்த்துட்டாங்க அவள் ரொம்ப வந்து டென்ஷன் ஆகி போயிட்டு நீ ரொம்பவே மோசமானவ, நீ வந்து இப்படிலாம் ரெக்கார்ட்லாம் பண்ணுவியா அப்படின்ற சைட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டதுமே அதை கேட்டுட்டு அங்கே அவனுக்குமே வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. எதுக்காக நீ வந்துட்டு இப்படி வெட்டி பேச்சு பேசிட்டு என்னோட நேரத்தில் எல்லாத்தையும் வேஸ்ட் ஆகிக்கிட்டு இருக்கா, நீ என்ன நினச்சிட்டு இருக்கா, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன்னா அப்படி எதுவுமே கிடையாது அப்படின்ற சைட் அங்கேருந்து போனதும் இவங்க பைத்தியம் மாதிரி அவள் பாட்டு கத்திச்சிருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு அவங்க சீட் பெல்ட்டு போட வந்ததும் அவள் ரொம்பவே நர்வஸ் ஆகி போயிடுறா பக்கத்தில் வரதை பார்த்துட்டு. அப்போ அங்கே வந்துட்டு நான் ரொம்ப அவளை தொந்தரவு பண்ணிட்டு நீ நினைக்கிறியான்னு சொல்லிட்டு அவள் சாரி கேட்டதோ இதில் நீ சாரி கேட்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது, அவள் தான் தப்பு பண்ணியிருக்கா அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். ஸோ நீ இதுக்கப்புறம் எங்கே போனாலும் நீ என்கிட்ட சொல்லிட்டு போ, நீ போய் ஏதாச்சும் பிரச்சனையில் மாட்டிக்காது அப்படின்றத சொன்னதும் அவள் எதுக்காக அதுக்கு இவ்வளோ கோவப்படுற அப்படின்றத சொல்கிறா. சரி நீ பார்த்து வீட்டுக்கு போ அப்படின்றத சொல்லும்போது அவள் இறங்கி போயிட்டுருக்கப்போ அவங்க சிஸ்டர் அங்கே வந்துட்டுருக்கா. இவள் நல்லா இருக்கிறத பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது, ஏன்னா இவளை எதுவுமே பண்ணாமையா விட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் என்ன நீ வந்து நினச்சது எதுவுமே நடக்காமல் போயிடுச்சான்னு சொன்னதும் நான் என்ன பண்ணேன்னு சொன்னதுமே நீ தான் அவளுக்கு வந்து ட்ரக்கை கலந்து கொடுத்துருக்கன்னு எனக்கு எல்லாம் தெரியும், இந்த பாரு என்கிட்ட வீடியோ இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே காமிச்சதுமே அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகி போயிடுது. நீ நினைக்கிற எதுவுமே நடக்க போகிறது கிடையாது, நீ எப்பயுமே இப்படி தான் இருப்பேன்னு சொன்னதும் என்ன வந்துட்டு பேசிகிட்டு இருக்க, நீ வந்துட்டு பேசுகிறதுக்கெலாம் இங்கே வந்துட்டு இடம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. அப்போ அங்கே அந்த சியானுக்கு அங்கே ரொம்ப உடம்பு முடியாமல் போய் அங்கே வந்துட்டு கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க. கூட்டிகிட்டு வரும்போது அங்கே அதை பார்த்துட்டு இவ ரொம்பவே ஷாக்காகி போயிட்டு வேமா போயிட்டு ஐயோ என்னோட ஹஸ்பண்டுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டதோ என்ன பார்த்துட்ருக்க கண்ணு தெரியுதா இல்லையா, ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுன்னு அவங்க சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் உடனே வந்துட்டு ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி போன டைம் வந்துட்டு வர லேட் ஆகி இவனுக்கு நிலைமை ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு போல், இப்போ அந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட கால் பண்ணி இங்கே காரை கொண்டு வர சொல்கிறா. நம்ம ஹீரோவுமே அங்கே வந்துட்டு அந்த சாவியை தூக்கி அவகிட்ட கொடுத்து அங்கேருந்து கூட்டிகிட்டு போக சொல்லிடுறான். பிறகு ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க, அவனுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. அப்போ டாக்டர் இப்போ அவர் நல்லா இருக்காரு, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லும்போது அவங்க மதர் இல்லை அங்கே கோவப்பட்டு அவ கூட சண்டை போட்டுட்ருக்கவுமே அவளுமே அங்கே பயங்கரமாக சண்டை போடுறா. என்ன எப்போ பார்த்தாலும் வாய்க்கு வந்தபடி பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அப்போ அவங்க பிரதர் எல்லாம் வந்து விழா நீங்கள் எதுக்காகமா அப்படி வந்துட்டு சிஸ்டர் எல்லாம் கூட போய் சண்டை போட்டுட்ருக்கீங்க, அண்ணன் எந்திரிச்சானா கண்டிப்பாக கோவப்பட போகிறான் அப்படின்ற சொல்லிட்டு நீங்கள் வாங்க வீட்டுக்கு அப்படின்ற சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகும்போது ஃபேஸை வந்து அப்படியே ஒரு மாதிரி வச்சுட்டு போயிட்டுருக்கா. அவள் வீட்டில் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது அப்போ வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஓனர் வந்து அவகிட்ட வந்து மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்ததுமே அவள் அரண்டு அடித்து போய் கத்திட்டு யார் நீ அப்படின்றத சொன்னது, உன் மேலே நான் ரொம்ப நல்லாவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தாலும் மிஸ்பிஹேவ் பண்ண பார்க்குறான். அவங்க பிரதர் எல்லாம் வந்ததுமே என்ன வந்துட்டு இருந்தாலும் பண்ணிட்டுருக்காரு, இருந்தாலும் அடித்து வெளியேற்றி விடுன்னு சொன்னதும் நீங்கள் எதுக்காக அவ்வளோ தூரத்துக்கு கத்திட்டு இருக்கீங்க, அவர் வந்து ரொம்ப நாளாக உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காரு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அவன் பாட்டு போனதுமே இவளுக்கு ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. வேமா பிடிச்சவங்க தள்ளி விட்டுட்டு இவ வேமா கதவை ஓப்பன் பண்ணா. அப்போ அவங்க இன்னொரு பிரதர் எல்லாம் போகிறான், ப்ளீஸ் என்னை காப்பாற்றுன்னு சொன்னதும் வந்துட்டு சத்தத்தை குறை அப்படின்ற சொல்லிட்டு அவன் பாட்டு அங்கேருந்து போனதும் அதை கேட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே அவங்க அம்மா வந்துட்டு கோவப்பட்டு சண்டை போடுறாங்க, என் பையனுக்கு நீ துரோகம் பண்ணுவியான்னு சொல்லிட்டு. அதை கேட்டுட்டாங்க அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு பண்ணதை தப்பு எல்லாமே உங்கள் குடும்பம் பண்ணிவிட்டு ஏன் மேலேயா பழி தூக்கி போட்டுட்ருக்கீங்க, உன் பையன்கிட்ட கேள்வி என்ன பண்ணான்னு சொல்லிட்டு இப்போ பேசினதும் உடனே அவன் நீ இப்போ எதுக்காக இவ்வளோ தூரத்துக்கு கோவப்பட்டுட்ருக்க, ஒரு வகையில் உனக்கு நான் நல்லது தான் பண்ணியிருக்கேன், அங்கே வாங்க வந்துட்டு உன் மேலே ரொம்ப
நாளாக இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தார். அவர் வந்துட்டு இதுக்கு 70 மில்லியன் காசு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக வந்துட்டு ப்ராஜெக்ட் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம வந்துட்டு பெரிய பணக்காரவங்களாயிடலாம். 2வது என்னோட பிரதர் எப்பயுமே ஆப்பாக முடியாது. அவன் உனக்கு இந்த ஹாப்பினஸ்லாம் எப்பயும் கொடுக்க முடியாது. ஸோ உனக்கு நான் ஒரு வகையில் வந்து தான் பண்ணியிருக்கேன். அதுக்கு நீ வந்துட்டு இப்போ எனக்கு தேங்க்யூ தான் சொல்லணும்னு சொன்னதும் நம்ம ஜியாவுக்கு வந்துட்டு எல்லா விஷயம் புரிஞ்சுக்குது. அப்படின்னா இதை வச்சு தான் இவங்க வந்துட்டு பெரிய பணக்காரனாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு, நீ எல்லாம் வந்துட்டு ஒரு மனுஷனாக இருக்க தகுதி இருக்கான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட ரொம்ப கோவப்பட்டதுமே அவன் ஹக் பண்ணிட்டு ப்ளீஸ் என்னை வந்துட்டு மன்னிச்சிரு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசும்போது அவள் ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுறா. நீ ஆம்புலன்ஸ் சொல்கிறதுக்கே அருகதை இல்லாதவன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கா. நீ இப்போ பண்ண காரியத்துக்கு கண்டிப்பாக உன்னை நான் ரிவெஞ்ச் எடுக்காம விட மாட்டேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டாங்க. அவன் ரொம்ப கோவமாயிட்டு என்ன திமிரா பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு சண்டை போட்டுருக்கும்போது இப்படி தேவையில்லாமல் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க, நம்மளுக்கு வந்துட்டு நிறைய வந்து பணம் கிடச்சி நம்ம வந்துட்டு பெரிய பணக்காரவங்க ஆயிடலாம் அப்படின்ற சொல்லிட்டு இருக்கும்போது அவர் ரொம்பவே கோவமாயிட்டு, இதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயத்தை என்கிட்ட திரும்ப நீங்கள் பண்ணலான்னு ஐடியா பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களை சும்மா மட்டும் விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டுட்ருக்கா. ரொம்பவே அங்கே ஃபீல் பண்ணி அங்கே போயிட்டுருக்கா. என்னோடய லைஃபே டோட்டலாக இப்படி மாறி போயிடுச்சு. இதனால தான் வந்துட்டு அவள் எப்பயுமே வந்து ரொம்ப கோவத்தோட ஒரு மாதிரியே வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாளா போன ஜென்மத்தில்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கா. இதுக்கெல்லாம் காரணம் இவ தான். நான் இவனை சூஸ் பண்ணி பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு யார்ட்டையும் அங்கே கால் பண்ணுறா. பார்த்தா நம்ம ஹீரோயினை கிட்னாப் பண்ணுறதுக்கு அங்கே ஏற்பாடு பண்ணியிருக்கா போல். ஹீரோயின் ஃபேஸில் அவங்ககிட்ட வந்து ஸ்ப்ரே அடித்து விட்டுட்டு வேகமாக எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறான். பிறகு நம்ம ஹீரோயின் இங்கே காணமேன்னு சொல்லிட்டு அவ பேர் அங்கே டென்ஷனோடவே இருக்கான். அப்போ அங்கே அந்த ஜியானுக்கு கால் வந்துடுது. இப்படி வந்துட்டு கிட்னாப் பண்ணியிருக்காங்க அவங்கள, எல்லாமே அவங்க ஒய்ஃப் தான் பண்ண சொல்லியிருக்காங்க. பேசாமல் நீங்கள் வந்துட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா அந்த கு வந்துட்டு எப்பயுமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாருன்னு சொன்னதும் இவன் வேகமாக வந்துட்டு அவளை காப்பாற்றலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கா. நம்ம ஹீரோயின் இங்கே வளைச்சி கட்டியே வந்துட்டு அங்கே அடிக்கிறதுக்குமே வந்து ரெடி ஆகிடுறாங்க. ஆனால் அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்து கரெக்டாக அவங்க எல்லாத்தையுமே அடித்து போட்டுட்டு காப்பாற்றிடுறான். அப்போ அந்த ஜியான்மே அங்கே வந்துடுறான். அதை பார்த்துட்டாங்க அவன் வந்து நீ இப்போ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கன்னு சொன்னதுமே இப்படி உங்கள் சிஸ்டர் தான் இது ஏற்பாடு பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன், அதனால தான் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நான் வந்தேன் அப்படின்ற விஷயத்த சொன்னதும் இதுக்கப்புறம் இந்த மாதிரி வேலை நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சும்மா மட்டும் நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அதை அங்கேருந்து தூக்கிட்டு போயிட்டுருக்கான். இவளை பார்த்தா அங்கே வீட்டில் ரொம்ப கோவப்பட்டு கத்திட்டு இருக்கா. எல்லாத்தையுமே வந்து கெடுத்து குட்டிச்சோராக்கியிருக்கீங்க, ஒரு வேலை கூட ஒழுங்காக பண்ண மாட்டீங்களான்னு. அப்போ அங்கே அவன் ரொம்ப கோவமாயிட்டு நீ எப்படி வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்க, உன்னால் எனக்கு பிரச்சனை வரவான்னு சொன்னதும் என்ன ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்க, ஏதாச்சும் வந்துட்டு என்கிட்ட அளவுக்கு அதிகமாக பேசினேன்னா உன் லட்சணம் என்னமோ அதை எல்லாத்தையும் வெளியே போய் சொன்னேன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக வந்துட்டு உன் மரியாதையை கெட்டு போயிடும் அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப கோவமாயிட்டு உன் கூட சேர்ந்து இருக்கிறதுக்கு நான் விரும்பலை, நான் வந்துட்டு உன்னை டைவர்ஸ் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுமே ஓ டைவர்ஸா, நீ உடனே வந்துட்டு கொடுத்துரு, உன்ன மாதிரி ஆள் கூட போய் யார் இருக்கணும்னு சொல்லிட்டு விருப்பப்படுவாங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அம்மா வந்துட்டு நீங்கள் 2 பேரும் சண்டை போடாமல் அமைதியாக இருங்கன்னு சொன்னதும் 70 மில்லியன் காசு வந்துட்டு உனக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு நீ கற்பனையில் மிதந்துட்டு இருக்க பார்த்தியா, அப்படி எதுவுமே நடக்காது. ஏன்னா இப்போ அந்த வாங்கோட குழந்தைக்கு நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், இதை போய் அந்த ஆள் வந்து சொன்னேன்னு வச்சுக்கோமே அந்த ஆள் அந்த காசு எல்லாத்தையுமே ஏற்ற தான் கொடுப்பாரு, ஓ நிலைமை என்னாகும் அப்படின்ற சொல்லிட்டு அவங்க மாட்டிட்டு இருக்கா. அவங்க அம்மா நீ வந்துட்டு இப்போதைக்கு இவளை வந்து பேசாமல் டைவர்ஸ் பண்ணாத, குழந்தை பிறக்கட்டும் அதுக்கப்புறம் இவளை பார்த்துக்கலாம் அப்படின்ற சொல்லிட்டு அவங்க ஐடியா சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு அவங்க ஃப்ரெண்ட் வந்து கால் பண்ணிவிட்டு இப்படி வந்துட்டு எனக்கு ரொம்பவே கவலையாக இருக்குப்பா, என்னோட பாய் ஃப்ரெண்ட் என்னை சீட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அப்பாட்ட அங்கே ஃபீல் பண்ணி ரொம்ப அங்கே அழுக ஆரம்பிச்சிடுறா. அதை பார்த்துட்டு இவ உடனே சரி ஓகே நான் வரேன் நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்றத சொல்லிட்டு வேவ அங்கே வந்துட்டு கிளம்பி போகிறா. அங்கே போனதுமே எல்லாருமே சேர்ந்து அங்கே வெல்கம் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே வந்துட்டு நிறைய வந்து ட்ரிங்க்ஸ் எல்லாம் வந்து கொடுத்து நம்ம ஹீரோயினை வந்து ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ண அங்கே ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டை வந்து காப்பாற்ற வந்து கடைசியில் இவ தான் வந்துட்டு அங்கே வசமாக மாட்டிக்கிற மாதிரி ஆயிடுது. அங்கே ஒரு பர்சன் என் கூட வான் சைட்டு எங்கள் ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான், ரொம்ப ஹாட்டாக இருக்குது அப்படின்றது நம்ம ஹீரோயின் சொல்லும்போது நான் உன்னை கூல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் எங்கள் பக்கத்தில் வரும்போது இங்கே பார்த்தா அந்த லூ வந்து நம்ம ஹீரோக்கு அங்கே ட்ரக்கை கொடுத்து ஒன்றா இருக்க ட்ரை பண்ணுறா. பட் அங்கே அசிஸ்டன்ட் வந்து அவளை அங்கே பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஹீரோவை காப்பாற்றிடுறாங்க. நம்ம ஹீரோக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது, என்ன நடந்துட்டுருக்கு அவளை எங்கே அப்படின்ற சொல்லிட்டு பார்க்கும்போது வீடியோ அவர் காமிக்கிறாரு. பார்த்தா இப்படி நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி நிலைமையில இருக்கிறத பார்த்துட்டு அவர் ரொம்ப கோவமாயிட்டு வேகமாக அங்கே கிளம்பி போயிட்டுருக்கான். அந்த பர்சன் அங்கே வந்துட்டு அவகிட்ட அங்கே மோசமாக நடக்க பார்த்ததுமே அப்போ அங்கே சியான் வந்துட்டு அங்கே அடித்து போட்டுட்டு வேகமாக காப்பாற்றி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். நம்ம ஹீரோயினோட சிஸ்டர் அங்கே அதெல்லாமே பார்த்துட்டு இன்றைக்கி உன் நிலைமை என்னாக போகுது பாரு, இன்றைக்கி நீ ரொம்பவே வந்துட்டு அசிங்கப்பட போகிற அப்படின்றத சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி விட்டுருக்கா. அப்போ அங்கே அந்த பர்சன் வேகமாக பிடிச்சி உள்ளே இழுத்துட்டு நீ என்ன நினச்சிட்ருக்க, நீ வந்துட்டு உன்னால் நான் அசிங்கப்படவான்னு சொன்னதும் நீ என்ன இப்போ அவ கூட தானே இருக்கணும், நீ என்ன இங்கே பண்ணிட்டுருக்கன்னு சொன்னதும் அவள் கிடைக்கல நான் என்ன நீ கிடைச்சா எனக்கு போதுமேன்னு சொல்லிட்டு அவகிட்ட அங்கே போர்ஸ் பண்ணி அவன் தப்பான நிலக்க பார்த்துட்ருக்கான்.
அப்போ மீடியாஸ் எல்லாத்தையுமே அங்கே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க இந்த ரூமுக்குள்ள தான் சொல்லிட்டு அவங்க அப்பாவுமே அங்கே வந்துட்டு என்ன கேவலமான நீ வேலை பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அடிக்க போகும்போது பார்த்தா இவ தான் அங்கே இருக்கா. அதை பார்த்துட்டு என் குடும்பமானமே உன்னால் போச்சுன்னு சொல்லிட்டு அவர் அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடாரு. எல்லாத்தையும் பண்ணிட்டு நீ அவன் மேலே பழிய போடுறியான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்காரு. அப்பா அங்கே நம்ம சியா நீ வெளியே போகாத பேசாமல் இரு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது என்ன வீடு அப்படின்ற செட் அவள் போனால் அந்த டயத்தில் நம்ம ஹீரோ வந்து வேமா அவளை அங்கே கூட்டிகிட்டு போய் காப்பாற்றிடுறான். நம்ம ஹீரோயினை நீ வெயிட் பண்ணு நான் டாக்டரை கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னதும் எனக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும் எனக்கு டாக்டர்லாம் வேணாம் அப்படின்றத சொன்னதும் நீ இதை பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து ரிக்ரெட் பண்ண மாட்டேன் அப்படின்றத சொன்னதுமே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீ என்னோடய ஹஸ்பண்ட் தானே உன்னோட டியூட்டியுமே இது கூட அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோக்குமே ஹீரோயினை ரொம்பவே பிடிக்கும். ஸோ வந்துட்டு 2 பேருமே சேர்ந்து அங்கே கிஸ் பண்ணிவிட்டு ரொமான்ஸ் பண்ண அங்கே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. வீட்டில் பார்த்தா அவகிட்ட அவங்க அப்பா கோவப்பட்டு கத்திட்டு இருக்காரு. என் மானத்தவே நீ வாங்கிட்ட உன்னால் நான் எவ்வளோ தூரத்துக்கு அசிங்கப்பட்டு போயிருக்கேன்னு சொன்னதும் என்னோட நிலைமை என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் எப்பயுமே யோசிச்சு பார்க்க மாட்டீங்களா நீங்கள் வந்துட்டு உங்களை பற்றி தான் யோசிச்சுட்டு இருப்பீங்களான்னு சொன்னதும் வேறு தப்பெல்லாம் பண்ணிட்டு என்ன நல்ல மாதிரி பேசிகிட்டு இருக்கான்னு சொன்னதுமே ரொம்ப கோவப்பட்டு அங்கே வந்துட்டு அந்த குடும்பத்தில் என்னை வந்து என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க எந்த மாதிரி வந்து வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டுருக்கேன் தெரியுமா என்னை வந்து இந்த வேங்கன்றவனை வச்சு காசுக்காக ரேப்பெல்லாம் பண்ண விட்டாங்கன்ற விஷயத்த சொன்னதும் அவங்க அம்மாவுக்கு அதை கேட்டுட்டு நெஞ்சே வலிக்க ஆரம்பிச்சிருது. இங்கே அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அங்கே வெளியே போயிட்டு இருக்கும்போது இவ தானப்பா அந்த குடும்பத்தோட பொண்ணு இவ தானே அந்த ஹோட்டலில் வந்து பிடிச்சவங்க அப்படின்ற சொல்லிட்டு வீடியோலாம் எடுத்ததுமே அதை பார்த்துட்டு அவர் ரொம்ப வந்து டென்ஷன் ஆகி போயிட்டாங்க. வேமா வந்துட்டு எல்லாத்தையும் அடித்து வேட்டி விட்டுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அங்கே அழுதுட்டுருக்கா. அப்போ அந்த சியா நாங்கள் வந்து அவன் வந்து ஃபைலை கொண்டு வந்துட்டு நான் வந்து உன் கூட சேர்ந்து இருக்க எனக்கு விருப்பம் கிடையாது நீ எனக்கு டைவர்ஸ் கொடுத்துருன்னு சொன்னதுமே உன் கூட சேர்ந்து இருக்கிறதுக்கு யாருக்கு வந்துட்டு விருப்பம் இருக்குது உன்ன மாதிரி ஒரு பர்சன் கூட வந்துட்டு இருக்கணும்னு யாராச்சும் ஆசைப்படுவாங்களா நீ என்ன நினச்சிட்டு இருக்க பெரிய நல்லவே நினச்சிட்டு இருக்கியா நீ என்ன நினச்சாலும் ஜியா பக்கத்தில் போக முடியாது அவள் பக்கத்தில் போகணுன்னா அதுக்கு நீ ஃபஸ்ட்டு ஆம்பளையாக இருக்க வேணாமான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அங்கே கழுத்தை பிடிச்சி அவன் நெரிக்க ஆரம்பிச்சிடுறான். நம்ம ஹீரோயின் மார்னிங் எந்திரிச்சதுமே ஹீரோ ஹாப்பியாகிட்ட ஹக் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு பிஸ்னஸ் ட்ரிப்புக்காக போக போகிறேன் நான் வந்து உன்னையுமே கூட சேர்ந்து கூட்டிகிட்டு போகணுன்னு நினைக்கிறேன்னு சொன்னதுக்கும் நான் வந்துட்டு ஏன் இப்போ வரணும்னு நினைக்கிறீங்க இதுக்கு முன்னாடி நீங்களாக தானே தனியாக போவீங்க இப்போ எனக்கு ரொம்பவே வந்துட்டு ஒர்க் இருக்குது என்னால் வர முடியாது அப்படின்றத அங்கே சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே நீங்கள் வந்துட்டு சேஃப்டியாக போயிட்டு வாங்கன்னு சொன்னதுமே அங்கே ஓகேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவன் இன்னும் கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு நீ வீட்டில் இருக்க வரைக்கும் உன்னை நல்லா பார்த்துக்குவேன்னு சொல்லுவேன் நீ தெருவில் வந்துட்டு என்னவோ அசிங்கப்படுத்துகிறேன்னு சொல்கிறப்ப அவங்க பாட்டில் இருக்க அதை தூக்கி அங்கே அடித்து தலையை வந்து உடச்சி விட்றா. அவனுக்கு அந்த இடத்துல மயக்கமாயிருது. பிறகு அங்கே வந்துட்டு வாசியில் எடுத்துகிட்டு வந்துட்டு இத்தனை பிரச்சனைக்கு காரணமே நீ தான் நீ வந்துட்டு மட்டும் எப்படி நிம்மதியாக இருப்ப நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்ததுமே ஃபேஸில் ஊற்ற போகிறா. ஆனால் அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோ வந்து அவளை பிடிச்சி இழுத்துட்டு அவளை ஏற்றி தள்ளி விட்டுறான். அங்கே காட்ஸை வச்சுமே பிடிச்சிட்டு இவளை அடித்து இழுத்துட்டு போங்கன்னு சொன்னதும் அவள் பைத்தியம் மாதிரி கத்திச்சேக்கா. நம்ம ஹீரோயின்ட்ட நீ நல்லா தானே இருக்கன்னு சொல்கிறப்ப அவள் உண்மையிலே பைத்தியம் ஆயிட்டா அப்படின்ற விஷயத்தை அவள் சொல்கிறா. அப்போ அங்கே கால் வந்துடுது 2 பேருமே சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போனதும் அந்த சியானோட அம்மா ப்ளீஸ் என்னோட பையனை எப்படியாச்சும் காப்பாற்றுமான்னு சொல்லிட்டு கேள்வி பண்ணதுமே இது வந்து உங்கள் மருமகளோட வேலை நான் ஏன் பண்ணணும் ரெண்டாவது காசு சம்பாதிக்க வழி இல்லைன்னா உங்கள் 2 பசங்க இருக்காங்களே அவங்கள வச்சு வேலை வாங்கலாமே எப்பயுமே அடுத்தவங்களை ஏன் நீங்கள் வந்து எதிர்பார்த்துட்ருக்கீங்க நான் ஏன் உங்களுக்காக இதெல்லாம் பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு அவள் கேட்குறா. அப்போ அங்கே போலீஸ் வந்துடுறாங்க. மிஸ்டர் நாங்கள் வந்து ஆல்ரெடி இங்கே அரெஸ்ட் பண்ணிட்டோம் உங்கள் மருமகளை வந்து ரேப் பண்ணது அவர் கிடையாது அவர் வந்து தூண்டி விட்டு காசுக்காக நீங்கள் தான் பண்ண வச்சுருக்கீங்கன்னு அவர் வாக்குமூலம் கொடுத்துட்டுருக்காரு. ஸோ உங்கள் 3 பேரையுமே நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. பிறகு நம்ம ஹீரோயின் அவன் பக்கத்தில் போய் உட்காந்துட்டு நீ உண்மையிலே வந்துட்டு ரொம்ப ஒரு மோசமான பிறவி எப்பயுமே ஒரு கவர்ட் தான் நீ போன ஜென்மத்தில் எனக்காக இருக்கட்டும் இல்லை ஜியாவாக இருக்கட்டும் 2 பேருமே சேர்ந்து எங்களோட லைஃப்பை வந்துட்டு உனக்காக நாங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டோம். ஆனால் நீ எப்பயுமே ஒரு பயந்தாங்குழி மாதிரி பின்னாடி இருந்து தான் நீ வந்துட்டு எல்லாத்தையும் பண்ணியிருக்க முன்னாடி வந்து எதையுமே நீ வந்து பண்ணவே கிடையாது. நீ நினச்சிருந்தா எங்கள் 2 பேர்த்தையுமே காப்பாற்றிருக்கலாம். ஆனால் காசுக்காக உன் குடும்பத்துக்காக நீ வந்துட்டு எங்களை பலி கொடுத்துட்ட ரொம்பவே மோசமான ஜென்மம் அப்படின்ற சொன்னதும் அவனுக்கு அங்கே வந்துட்டு முடிப்பு வந்துட்டு அவன் கண்ணீர் விட்டுட்டு அங்கே சாரி கேட்குறான். அப்போ அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் கண்டிப்பாக நீ வந்து நீ பண்ண எல்லாத்தையுமே ஒத்துக்கிறணும் அப்படின்றத சொல்கிறா. அவங்க சிஸ்டரை போய் பார்க்க போனால் அவள் ஃபஸ்ட் டைம் எப்படி பைத்தியமாக போன ஜென்மத்தில் இருந்தாலோ அதே மாதிரி எப்பயுமே மாறிட்டா. நீங்கள் யார் உங்களை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொன்னதுமே அவளோட நேமை சொன்னதும் அவ்வளோதான் வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டு நான் உன்னை கொல்லாமட்டே விட மாட்டேன் இத்தனை பிரச்சனைக்கு காரணமே நீ தானே என்ன நல்ல மாதிரியாக வந்துட்டுருக்கேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் நான் வந்துட்டு முன்னாடி ஜென்மத்துலேயும் சரி இப்போயும் சரி உன்னை நான் எப்பயுமே வந்துட்டு ஹர்ட் பண்ணணும்னு நினச்சதே கிடையாது நீயாவே 2 டைமே உன்னோட லைஃப்பை சூஸ் பண்ணிக்கிட்ட அப்படின்ற விஷயத்தை அவள் சொல்கிறா. நீ பழுவாங்கிற பேரில் உன்னோட லைஃப்பை நீயாவே வந்து அழிச்சிட்டேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவள் ரொம்ப அங்கே கத்திட்டு அழுதுட்டு நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா.
பிறகு இவன் சிப்பா வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறான். அப்போ அதை பற்றி அவன்கிட்ட கேட்டதுமே ப்ரொஃபஸர் டாங்கே வந்து உங்கள் எல்லாத்துக்குமே எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுவார் அப்படின்ற விஷயத்த அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்போ உங்கள் ஒய்ஃப் வந்து 3 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களாமேன்னு கேட்டதுமே அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, என்ன ஹனி இதெல்லாமே உண்மைதானான்னு சொல்லி கேட்டதும் அவன் ஆமான்னு சொன்னதும் ரொம்பவே இங்கே சந்தோஷமாயிருது. ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த சூப்பரான சீரீஸ்மே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.